ஓகே, குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா? ஜாயின் ஆகவங்க ஆகட்டும். சில பேர் ரெக்கார்டிங்ஸ் கேட்டுக்கிறீங்க, எல்லாருக்கும் குரூப்ல ஷேர் பண்ணி. சரியா? கனெக்ஷன் இஷ்யூ இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்டா கிளாஸ் தொடங்க முன்னால சில அப்படின்னா நாங்க பிளான் பண்ணி வச்சுக்கிற சில விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு. பெருசா டைம் எடுக்க மாட்டேன், ஒரு 5 to 10 minutes மட்டும்தான் எடுப்பேன். சரியா? என்னன்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு நான் செய்ய எடுத்துக்கிற வந்து 2020. நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறது வந்து 2015ல இருந்து 25 மட்டுக்கும் செய்யறேன். சரியா? எங்களுக்கு வந்து இப்ப புது வருஷத்துல வந்து பாஸ் பேப்பர் கொஞ்சம் கிடைக்க டிலே ஆயிட்டு. அதனாலதான் ஃபர்ஸ்டா நாங்க இந்த 20ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சரி, நான் உங்கள்ட்ட இதுல சொன்ன வந்து 2025 24 அந்த மாதிரி வரேன். எங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு பண்ண இடத்துல கொஞ்சம் ஒரு டிலே உண்டாயிட்டு. அதனாலதான் ஃபர்ஸ்டா 20 செய்யறோம். சரியா? இது முடிய அங்கால நாங்க தொடர்ந்து எல்லாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்த விஷயம் என்னண்டா, இப்ப இந்த பாஸ் பேப்பர் செய்யற நேரம் உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு நாங்க அதுக்கும் சான்ஸ் தருவோம். சரியா? அப்படின்னா 2 மாதிரி பாஸ் பேப்பர் செய்யலும் இல்லையா? நார்மலா உங்களுக்கு O லெவல் A லெவல் அதுபடி தெரியுமே. அது மாதிரி இதுல 2 மாதிரி செய்யலாம். ஒன்று யூனிட் வைஸா போகலாம், இல்லைன்னா இயர் வைஸா போகலாம். சரியா? இந்த 2 மாதிரியும் பாஸ் பேப்பர் கொண்டு போகிடும். நாங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம் சொன்னா, நாங்க இயர் வைஸாவும் ஒரு பேப்பரை கொண்டு போறோம், யூனிட் வைஸாவும் கொண்டு போறோம். சரியா? என்ன ரீசன்டா, பொதுவா யூனிட் வைஸா போற நேரம் இன்ட்ரெஸ்டிங் கூட குயிக்கா விளங்குற மாதிரி இருக்கும். சரியா? இயர் வைஸா போற நேரம் கொஞ்சம் கஷ்டம். பின்னுக்கே உங்களுக்கு பார்த்தா விளங்கும். எனக்கு தெரியும், நீங்க யோசிப்பீங்க இதெல்லாம் நான் படிச்சிருக்காண்டே யோசிப்பீங்க. சரி, அந்த மாதிரி கேள்வி வருது சிலது. இயர் வைஸா கொண்டு போற நேரம் உங்களுக்கு போர் அடிக்காது. என்ன எல்லாம் கம்ப்ளீட்டா வரும். சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, சிலது நாங்களே அந்த அளவு உங்களுக்கு பரிசு தந்திருக்க மாட்டோம். சரியா? அப்படி வரும். ஆனா நாங்க இயர் வைஸாவும் மந்த்லி 1 2 அப்படி கொண்டு போறது ரீசன் என்னன்னா, அந்த சில கொஷன்ஸ் வருது இல்லையா, அது மிஸ் ஆயிடக்கூடாது. அப்படின்னா சில ஃபார் எக்ஸாம்பிள் இண்டேஸ் உங்களுக்கு பார்க்கலாம், ஃபேட்டி ஆசிட், கார்போஹைட்ரேட் இந்த ரிலேட்டடா வருது. அடுத்தது வந்து நானே செஞ்சதுதான் ஹீட். சரியா? ஹீட்ல நான் தந்த லெக்சர் நோட்லயே இல்லாத ஒரு சாப்டர்ல எம்சிக்கு வந்து வந்திருக்குது. 2020 சொல்றது மிச்சம் ஓல்ட் வெர்ஷன் இல்லையே. அப்படின்னா 2004 2003 அந்த மாதிரி மிச்சம் பழையதில்லையே. புதிய ஒரு வருஷம் தானே 2020ன்றது. ஒரு புது வருஷத்தை தான் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? அதுலயே அப்படி வருது. சரி, அப்ப அந்த மாதிரி கொஸ்டினுக்குரிய ஆன்சரும் நீங்க தெரிஞ்சிருக்கணும், ப்ரிப்பேர் ஆகணும். சரியா? அதுக்காக வேண்டி இப்படி 2 மாதிரியும் கொண்டு போற பிளான் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னா, பார்ட் 2 அப்படின்னா எஸ்சிக்யூ டைப். அதுக்கு நீங்க எழுதணும். நாங்க அதுக்குரிய ஆன்சர் அது எப்படி பேட்டர்ன்ல கொடுக்கணும்ன்றது கம்ப்ளீட்டா சொல்லி தருவோம். அது வந்து நாங்க யூனிட் வைஸா செய்யறோமா இயர் வைஸா செய்யறோமான்றதையும் நாங்க சொல்றோம். சரியா? இன்றைக்கும் நான் ஒரு எஸ்சிக்யூ பார்ட் ஒன்று செய்வேன், உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும் சில மந்த்ல வந்து வீக் டேஸ் வந்து ஒரு 10 days வருது. சரியா? ரெண்டா அந்த மாதிரி வருது. இல்லைன்றாலும் நாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்கு டைம் ஒன்று தரணும். அப்படின்னா ஒரு எக்ஸாம் செட்டப் கொண்டு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? எக்ஸாம் செட்டப் பண்ணா கூகுள் ஃபார்ம் சில பேர் செஞ்சிருப்பீங்க, சில பேருக்கு இது செட் ஆயிருக்காது. சரியா? கூகுள் ஃபார்ம் ஒன்று தந்து அது மேபி யூனிட் வைஸா தரையிலும், இல்லைன்னா எல்லாம் மிக்ஸ்ல தரையிலும். சரி, அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து டிபெண்ட். நாங்க அது எங்களோட டைமிங் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுவோம். பண்ணி உங்களுக்கு உங்களை அனலைஸ் பண்றதுக்குரிய ஒரு வழி அமைப்போம். சரியா? என்ன நோக்கம் வேண்டா, இன்றுல இருந்து 6 month முடிகிற நேரம் நீங்க ஃபுல் எக்ஸ்பர்ட் ஆயிடணும். சரியா? அதுக்கு எங்கட சைடால எவ்வளவு மேக்சிமம் எஃபோர்ட் போடலுமோ அவ்வளவு எஃபோர்ட் போடுவோம். சரியா? அதுக்கு அடுத்தது நீங்க கண்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஃபுல்லா கிளியர் பண்ண ஏடும். சரியா? அடுத்த விஷயம், இப்ப பாஸ் பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷனுக்கு வாரீங்கண்டா கட்டாயம் சாஃப்ட் காப்பி இல்லைன்னா ஹார்ட் காப்பி பாஸ் பேப்பர் உங்களோட கையில வச்சுக்கோங்க. ஒரு காயில ஒரு கொஸ்டினை 2 3 டைம் ரீட் பண்ணி பாருங்க. அதோட சும்மா நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்காம ஒரு புக் இல்லைண்டா பேப்பர் ஏதாவது ஒண்ணுல நோட் பண்ணுங்க. இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ல நான் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இல்லை. சரியா? இது இன்றைக்கு நான் ஒரு 10 எம்சிக்யூக்கு இதை போட்டிருக்கேன்.
சரி, இதுல எல்லாம் இன்க்ளூட் பண்ணிடல பண்ணேலாம். ஃபுல்லா ஒரு யூனிட் டீட்டெயிலை நீங்க கொண்டு வந்தா அது வந்து போர் அடிச்சிடும். சரியா? இந்த பிரசன்டேஷன் சும்மா நீண்டுட்டு போகும். அதால கட்டாயம் இப்ப 2020 நீங்க அந்த இயரை போடுங்க. அதுக்குரிய டிஸ்கஷனை நீங்க உங்களுக்கு இந்த டைம்ல என்ன வருதோ அதை எழுதுங்க. டவுட்டா வரதை மார்க் பண்ணுங்க. சரியா? அடுத்தது கேளுங்க. சரியா? இந்த விஷயத்த செய்யுங்க. அது உங்களோட கிளாரிபிகேஷனுக்காக வேண்டி. சரியா? மத்த விஷயம் என்னடா, பாஸ் பேப்பர் மேபி சில பேர் கையில இருக்கேலும், சில 2-3 டைப்ல இருக்கேலும். இதுல ஆன்சர் கொடுத்திருக்கிறது சில இதுல ட்ரூக்கு ஃபால்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஃபால்ஸுக்கு ட்ரூ கொடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி. ஏண்டா எல்லாரும் எக்ஸ்பர்ட்டான ஆக்கல்ல பாஸ் பேப்பர் அடிக்கிறது. சில பேர் எக்ஸ்பர்ட்டா அடிப்பாங்க, சில பேர் சும்மா அடிப்பாங்க. இல்லைன்ற நேரம் எல்லாரும் வாங்குவாங்க தானே. அதனால உங்களோட கையில இருக்கிறது தான் 100% சரின்னு இதுக்கு வர வேணாம். அதுல பிழைகளும் இருக்கே. சரியா? இன்னும் சில விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. நான் ஞாபகம் வர நேரம் செல்றேன். கட்டாயம் இது கொஞ்சம் செய்யுங்க. அடுத்த விஷயம் என்ன, நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. இண்டுல இருந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் மட்டும். சரியா? அதை வந்து நாங்க ஷெட்யூல் பண்ணி நாங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வைப்போம். உங்களோட பட்ஜெட் வந்து எந்த பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு இருக்கோம், ஃபுல் எது முடிச்சோம், யூனிட் வைஸ் எது முடிச்சோம்ன்றது நாங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கோம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. அதை நாங்க பார்ப்போம். உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு எங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவோம் இன்ல இருந்து. சரியா? எது செய்யறோம், எது பெய்துட்டு இருக்குது, நாங்க எது கவர் பண்ண வேணும். சரியா? அடுத்த இன்னொரு விஷயம், சில பேருக்கு வந்து சில சில பார்ட்ஸ் மிஸ் ஆகிக்கலாம். மெயினா பேட்ச் 1-4 அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். 3-4 கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கிற நேரம் பயப்பட வேணாம். அதுக்குரிய ஏற்பாடும் செய்யும். சரியா? இப்ப நாங்க உங்களை பொறுப்பு தந்து எடுத்திருக்கோம். கட்டாயம் மேக்சிமம் எஃபர்ட் போட்டு அதுக்குரிய ஒரு ஏற்பாடு செய்யும். சரியா? ஓகே, இன்னைக்கு நாங்க இயர் வைஸா செய்யறது தானே. கன்ஃபியூஸ் ஆவேனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இயர் வைஸ் செய்யறது அறவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாளைக்கு இன்ஷால்லா நான் யூனிட் வைஸ்ல கொண்டு போறேன். அப்படி போனா உங்களுக்கு இதா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன்ஸ் இருந்தா கட்டாயம் செல்லுங்க. அடுத்தது யாரும் பயப்பட வேணாம். இதுலயே மைக் ஆன் பண்ணலன்னா சட்டை போட்டு கேளுங்க. வாட்ஸ்அப்லயும் மேக்சிமம் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இதுல நாங்க லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்குது. அதால ரிப்ளை பண்ணலாம். அந்த அன்லிமிட்டா இருக்கிற நேரம் கஷ்டம். ஒரே அடியா ஒரு 10-15 பேர் வந்திருக்கும் ஒரு நாளைக்கு. அந்த நேரம் ரிப்ளை பண்றது கஷ்டம். சரி, அதனால ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இதுல ஆட் பண்ணிருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி உங்க எல்லா டைம் இதுக்கு ரிப்ளை பண்ண உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸுக்கு செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரியா? ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? 2020 சரியா? 2020ல மார்னிங் பேப்பர்னு ஒன்று வந்துச்சு, தென் ஈவினிங் பேப்பர்னு ஒன்று வந்துச்சு. சரியா? அந்தந்த இயரை பொறுத்து அப்படி வருது. சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்டா நீங்க மாடலை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்ப வார மாடல் எப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த டைப்ல வருது. சில பேர் இதுல பார்த்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. இல்லாத ஆக்களுக்காக வேண்டியும் சொல்றேன்னு பாருங்க. MCQ பேப்பர் வருது 8:30 to 12:15. எத்தனை ஹவர்ஸ் போகுது? எத்தனை எத்தனை ஹவர்ஸ் வருது? யாரையோ மைக் ஒன்னாரி கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. சரியா? இங்க பாருங்க 3 hours 45 minutes வருது. சரியா? எத்தனை MCQஸுக்கு மொத்தமா பாருங்க 50 MCQs இருக்கும். சரியா? 50 MCQக்கு இவ்வளவு டைம் வருது. சரியா? இப்ப சில பேருக்கு இன்டே கஷ்டமா இருக்கும். உண்மையில நீங்க இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா ஈஸியா போய்த்திரும். சிலபஸ் படிக்க படிக்க கடல் மாதிரி போய்த்திருமே. அதான் நான் சிலபஸுக்குரிய பேட்டர்ன். இது அப்படி இல்லை, படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகும், கிளியர் ஆகும். சரியா? பாருங்க 3 hours 45 minutes 225 minutesல இது ஃபுல்லா செய்யணும். சரியா? அடுத்தது எதுண்டா, அடுத்தது SCQ பேப்பர் வந்து இந்த மாதிரி வரும். 5 questions வரும். அதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதுல வந்து MCQல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஸ்டின் எடுத்து சொன்னா 5 ஸ்டெம் வரும். ABCDE என்று.
சரியா? இப்ப செய்யற நேரம் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். இதுல நீங்க ட்ரூ ஓ ஃபால்ஸ் கொடுக்கணும், சரி ஓ பிழைன்றத கொடுக்கணும். மெயினா நான் உங்களுக்கு முதல் சிலபஸ் செய்யற நேரம் சொல்லிருப்பேன். சரியா? இதுல மைனஸ் மார்க்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. நீங்க படிச்சு மட்டும் வேலை இல்ல, டெக்னிக், அந்த டெக்னிக் இருக்கணும். நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி, அதுக்காக தான் நாங்க எக்ஸாம் வச்சா உங்களுக்கு அந்த ஐடியா வரும். சரியா? மைனஸ் மார்க்ஸ் ஒரு விஷயம் அட் ஆகுது. சரியா? ஓகே, அப்ப நாங்க பாப்போம். சரியா? யாராலும் ஒருத்தர் இந்த முதலாவது கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க ஒருத்தர். ஓகே, யார் சரி ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போவோம். அப்ப நீங்களும் தைரியமா செஞ்சு இதா போண்டா ஈஸி. ஓகே, உங்களுக்கு நல்லா விளங்கிரும். True or false regarding lipid? True or false regarding saturated fatty acid bonds in their carbon chain? Glyceride is an ester of fatty acids and glycol. Cholesterol is a precursor of vitamin D. Glycerides are hydrolyzed by lipase. 1 gram of fat gives energy with a value of 4.2 kilocalories. ஓகே, சரி. முதல்ல இப்ப கேள்வி விளங்கிச்சு தானே? சரியா? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் இத உங்களுக்கு பார்த்ததுமே நீங்க இருக்கிற இப்ப எத்தனை பேர் இருப்பீங்க தானே? இதுல உங்களுக்கு இந்த சிலபஸ்ல எங்கேயாலும் இது கவர் ஆகினதா? சிலபஸ்ல எங்கேயாச்சும் இது டச் ஆகினா இந்த ஒரு இடத்துல செல்லிப்பட்டா? பேசலும் பேசுங்க. லிபிட்ஸ் பத்தி எங்கேயாலும் உங்களுக்கு டச் ஆகினா? இல்ல. இல்லன்னு நினைக்கிறேன். சரியா? இது நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா, எனக்கு இன்றைக்கு டைம் ஒட்டு கிடைக்கல. உங்களோட சிலபஸ்ல அகெயின் பார்க்க லிபிட்ஸ் இருக்காண்டு, ஆனா இருக்கா இல்லையான்றதை தாண்டி பாஸ் பேப்பர்ல வந்தாச்சு. சரியா? அப்ப கட்டாயம் உங்களுக்கு இதை பத்தி ஒரு ஐடியா வேணும். சரியா? உங்களுக்கு முதலாவது கேள்வியில இப்ப இது உங்களோட பேசிக் நாலேஜ் வச்சு, ஏ லெவல் நாலேஜ் வச்சு மேபி இதை செஞ்சு முடிக்கலாம். சரியா? இப்ப நீங்க ஃபர்ஸ்டா இது சிலபஸ்ல இருக்கா இல்லையான்னு தானே 2020 பாஸ் பேப்பர்ல வந்திருக்குண்டா கட்டாயம் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியணும். சரியா? இது உங்களுக்கு தெரியணும். இது உங்களுக்கு பிறகு இல்லைன்னு சொல்லிருக்காம நீங்க உங்களுக்குரிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப இதுல ஒரு ஒரு கொஸ்டின் சொல்லுது 5 மார்க்ஸ். சரியா? இது ஃபுல்லா சரியா நீங்க கொடுத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸும் வரும், 5 மார்க்ஸும் வரும். இதுல 2 சரி 2 பிள்ளைண்டா 0, எந்த ஒரு மார்க்ஸும் வராது. சரியா? அப்ப நீங்க இந்த பார்மசியோட அடுத்த முக்கியமான விஷயம் அக்யூரேட் ஆன்சரை நீங்க படிக்க பழகணும். சரியா? அக்யூரேட் ஆன்சர்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். இப்ப ஆன்சர்ல சில பேர் அது பிள்ளை இது சரி அப்படி 1000 கருத்து முறை வரும். சிலது உண்மையிலே பாஸ் பேப்பர்ல கூட அதுக்கு ட்ரூ கொடுத்தாலும் சரி ஃபால்ஸ் கொடுத்தாலும் சரி என்ற அளவுக்கு ஆன்சர் வந்திருக்கு. சரியா? அது இதுல பேட்டர்ன். சரியா? இதுக்குரிய அது எத்தனையோ ரீசன் இருக்குது. சரியா? அப்ப முதலாவது பாருங்க, ட்ரூ ஓ ஃபால்ஸ் ரிகார்டிங் லிபிட்ஸ். சரியா? ஒரு நோட் போட்டுக்கோங்க லிபிட்ஸை பத்தி கொஞ்சம் இன்றைக்கு படிச்சு போறதுக்கு. சரியா? முதலாவது பாருங்க, saturated fatty acids contain double bonds in their carbon chain. சரியா? இந்த saturated fatty acid அப்படின்னா நீங்க என்னன்னு கேள்விப்பட்டிருக்கா? சொல்லுங்க பாப்போம். கேள்விப்பட்டிருக்கா saturated fatty acid? நிரம்பிய Issues? கொழுப்பு. நிரம்பிய கொழுப்பு. அடுத்தது unsaturated fatty acids என்ன? நிரம்பாத கொழுப்பமிலம். நிரம்பாத கொழுப்பமிலம். சரியா? அதென்ன நிரம்பிய கொழுப்பமிலம் நிரம்பாத கொழுப்பமிலம்டா? கார்பன் செயின்ல டபுள் பாண்ட் இருக்கிறது நிரம்பிய கொழுப்பமிலம்னு சொல்லியும், சிங்கிள் பாண்ட் வந்தா நிரம்பாத கொழுப்பமிலம்னு சொல்லியும் வரும். ஓகே, மத்தவங்க? இல்ல மாறி வரும். மாறி வரும். சரி, ஓகே. சரியா? மாறி செல்லிப்பட்டன்னு நினைக்கிறேன் இல்லையா?
மாறி செல்லிப்பட்டு தானே? ஹானி தானே? ஹானியே மாறி செல்ல. சரியா? ஓகே, ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கே, அதே பெரிய விஷயம். சரியா? அந்த ஐடியா இருந்தா போதும். இங்க பாருங்க, சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல வந்து இருக்கிறது என்ன? நிரம்பிய கொழுப்பு அமிலம். அங்க ஃபுல்லாவே சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்கும். சரியா? அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொன்னா அங்க டபுள் பாண்ட் இருக்கும். இது நிரம்பாத கொழுப்பு அமிலம். சரியா? நீங்க சிம்பிளா அட்லீஸ்ட் இந்த பாயிண்டாலும் உங்களோட இதுல நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னா இப்ப இது ஒன்றுமே தெரியாத புதுசு மைக்ராக்கள் யோசிங்க, இது பெரிய ஒரு விஷயம் இல்ல. லிப்பிடுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெண்டா கேட்டகரைஸ்டா இது. சரியா? அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சரல் வைஸா நீங்க சொன்னா போதும். இது ஒரு பயாலஜி பார்ட். இதை நீங்க பாடமாக்கி வச்சா இல்லைன்னா மைண்டுக்குள்ள போட்டுக்கொண்டா சரி. சரியா? இது பாருங்க, இதான் சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இது வந்து அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சரியா? ஓகே, இப்போ நீங்க கொஸ்டின்ல பாருங்க, முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுது? Saturated fatty acids contain double bonds in their carbon chain. சரியா? அப்ப இது true or false? என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? False. ஓகே, மத்தவங்களும் செல்லேலும். விலங்கல்லண்டா கன்ஃபியூஸ் ஆயிருமா இருந்தா கட்டாயம் கேட்கணும், நான் ஸ்லோவா செய்வேன். சரியா? false. ஃபால்ஸ். ஓகே, மத்தவங்க பேசலான்றாக்க சாட்ல அனுப்பலாம். False. ட்ரூ. ஓகே, பாருங்க என்ன சொல்லிக்குது? சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டெயின் டபுள் பாண்ட்ஸ் இன் தி கார்பன் செயின். அப்படி என்றா சொல்றது நிரம்பிய கொழுப்பமிலம் அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல டபுள் பாண்ட கொண்டிருக்குமா? சச்சுரேட்டட், நிரம்பியது. பாருங்க, சச்சுரேட்டட்லயா இருக்குது நிரம்பியது? பாருங்க நல்லா ஸ்ட்ரக்சர். சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல டபுள் பாண்ட் இல்ல. சரியா? ஃபுல்லா இருக்கிறது சிங்கிள் பாண்ட். சரியா? அப்ப சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல டபுள் பாண்ட் இருக்குது என்று சொன்னது பிழை. டபுள் பாண்ட் எதுல இருக்கும்? டபுள் பாண்ட் எதுல இருக்கும்? Unsaturated. அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல தான் இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு வர்றது ஃபால்ஸ். சரியா? ஓகே, ரெண்டாவது ஸ்டெம் பார்ப்போம். பாருங்க, கிளிசரைட் இஸ் an ester of fatty acid and glycol. சரியா? இத பத்தி இப்ப A-level பயாலஜில படிச்ச ஆட்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். என்ன மாதிரி நினைவு இருக்கா அப்படி? இல்லைண்டா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கலும். கிளிசரைடு அப்படின்னா ஞாபகமா? சரி, ஓகே, இது ஞாபகம் இல்லாட்டி கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை, நாங்க பார்ப்போம். கிளிசரைட் இஸ் an ester of fatty acids and glycol. சரியா? பாருங்க, கிளிசரைட் அப்படின்னு சொல்றது எஸ்டர் ஆஃப் எதுன்னு சொன்னா கிளிசரோல் அண்ட் ஃபேட்டி ஆசிட். விளங்குதா? இதுல என்ன செல்ல வாரோம்டா, இந்த கிளிசரைடுன்றது உருவாகுது எது ஜாயின் ஆகியன்? இந்த கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும். சரியா? இங்க பார்ப்போம், கிளிசரைடு. இந்த ஐக்கியம் கிளியரான இல்ல கிளிசரைட்ஸ். ஓகே, சரியா? இதான் வந்து கிளிசரைடு ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த கிளிசரைடு எப்படி வருதுன்னு சொன்னா பாருங்க, இதுல இருக்கக்கூடிய எஸ்டர் ஆஃப் கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும். சரியா? இங்க இருக்கக்கூடிய
கிளிசரோலும் அப்படின்னா இந்த ஆல்கஹால், இந்த 3 செயின் வந்து இவங்க எல்லாம் ஜாயின்ல இருப்பாங்க. இந்த கிளிசரோலும் இங்கால இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிடும் ஜாயின் ஆகி ஒரு எஸ்டரை உருவாக்குது. சரியா? இதன் மூலமா தான் ஒரு என்ன கிளிசரைட் என்றது உருவாகுது. சரியா? உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குமே நினைக்கிறேன். ஏ லெவல்ல பயாலஜி செஞ்சாக்களும் ஞாபகம் இருக்கும். இங்க CH2OH 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 இது ஒரு செயின். சரியா? இவங்களும் இங்கல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸும் சேர்ந்துதான் என்ன வருது கிளிசரைட். எதுட கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும். இது கிளிசரோல் பார்ட், இங்கால இருக்கக்கூடியது ஃபேட்டி ஆசிட். சரியா? ஃபேட்டி ஆசிடும் கிளிசரோலும். இங்க இதுல என்ன சொல்லிருந்த செலவாக்க இந்த 2வது ஸ்டெம் சரியா பிள்ளையா? நீங்க தாராளமா யோசிக்க டைம் எடுக்கலும் அவசரம் இல்லை. இந்த பார்ட் உங்களுக்கு பெரிய அளவுல டச் ஆகல. சிலபஸ்ல பாப்போம் நாங்க மெதுவா. False. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? இது glycol. Fatty acidum glycerolum வரணும். ஓகே, கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும் என்று சொல்லி வந்திருந்தால் சரி. சரியா? ஆனா இங்க என்ன தந்திருக்குது கிளைகோல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகிருக்குது. சரியா? அதாலதான் இந்த ஸ்டெம் என்ன ஃபால்ஸ் ஆகுது. சரியா? கிளிசரைட் என்றது வந்து கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும் ஜாயின் ஆகி வாருது. சரியா? கிளைகோல் அல்ல. சரியா? அதால 2வது ஸ்டெம் வந்து ஃபால்ஸ். ஓகே, 3வது ஸ்டெம் பார்ப்போம். கொலஸ்ட்ரால் இஸ் a precursor of vitamin D. அது என்ன சரியா பிள்ளையா? என்ன இந்த ஸ்டெம் சரியா பிள்ளையா? என்ன சொல்றாங்க இந்த ஸ்டெம்ல? இந்த ஸ்டெம்ல என்ன சொல்றாங்க? கொலஸ்ட்ரால் விட்டமின் டி ஒரு முன்னோடின்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் விட்டமின் டில இருந்து வரும் அப்படியா? இதுல என்ன சொல்லிக்கிறது? மத்தவங்க இல்ல ஐடியா இல்ல அப்படியா? சரி, நாங்க பார்ப்போம். சரியா? இதுல சொல்லிக்கிறது கொலஸ்ட்ரால் இஸ் a precursor of vitamin D. ஓகே, precursor அப்படின்னா என்ன? இந்த precursor சொல்லுது என்ன மீனிங்? முன்னோடி. முன்னோடி. சரியா? நாங்க நொதிய முன்னோடி அப்படி எத்தனையோ பார்த்திருப்போம். முன்னோடி அப்படின்டா ஒன்றுல இருந்து ஒன்று வருது. அப்படின்னா இவங்க இங்க சொல்றது வந்து விட்டமின் டி வந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து வருதா? உண்மையாவா? கொலஸ்ட்ரால் இருந்தா வருது? யாராலும் சொல்லிருக்கா கொலஸ்ட்ரால் இருந்து விட்டமின் டி வருதுன்ட்டு? False தானே? ஃபால்ஸ். ஓகே, மத்தவங்களோட ஆன்சர் False. ஃபால்ஸ். ஓகே, அடுத்தவங்க ஓகே பாப்போமே. சரியா? அது வந்து ட்ரூ. உண்மையிலேயே விட்டமின் டி வந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் வருது. சரியா? விட்டமின் டி மட்டுமல்ல, எங்களோட பாடியில இருக்கக்கூடிய ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இவங்க எல்லாரும் எங்க இருந்து வருது? கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் வருது. சரியா? நாட் ஃபேட்டி ஆசிட், இந்த இடத்துல வரணும் பைல் ஆசிட். சாரி, இது இப்பவே எடிட் பண்ணிடுவோமே. இங்க வர வேண்டியது வந்து பைல் ஆசிட்ஸ், நாட் ஃபேட்டி ஆசிட்ஸ்.
பைல் அசிட், வேற விட்டமின் டி, அடுத்தது வந்து ஸ்டிராய்டு ஹார்மோன். இதெல்லாம் வந்து எங்க இருந்து வருது? கொலஸ்ட்ரால்ல இருந்து. அப்போ கொலஸ்ட்ரால் வந்து விட்டமின் டிக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. சரியா? விட்டமின் டி எங்களோட பாடியில சிந்தசைஸ் பண்ணப்படுது தானே. எல்லாரும் சொல்றேன் மார்னிங் டைம்ல இருக்கக்கூடிய அந்த சன்லைட்டுக்கு, சூரிய வெளிச்சத்துக்கு நிக்க சொல்லு. அதோட பின்னால இருக்கிற விஷயம் தெரியுமா என்னன்னு? என்னோட ஒரு ஐடியா இருக்கா? எங்கட எங்கட பாடியில இருக்கிற ஸ்கின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் என்ன செய்யும்டா, இந்த சூரிய வெளிச்சம், இந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம் விட்டமின் டி சிந்தசைஸ் பண்ணுது. அது உண்மையான விஷயம். எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, காலை அந்த மார்னிங் டைம் வெளிச்சத்துக்கு இருந்தா விட்டமின் டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றதானே, ஜோக்குக்கும் சொல்லுவாங்களே. அது உண்மையான விஷயம். என்ன சொன்னா, எங்களோட ஸ்கின்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை பயன்படுத்தி என்ன செய்யுதுன்னா, அந்த சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற நேரம் விட்டமின் டி தொகுக்கப்படுது. சரியா? அந்த நேரம் வர வந்து விட்டமின் D3 அப்படின்னு சொல்றது. அதுக்கு நாங்க இன்னொரு பேரு சொல்றோம், கொலைகால்சிஃபெரால். சரியா? இந்த கொலைகால்சிஃபெரால் அப்படின்னா, இது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த விட்டமின் டி டேப்லெட்ல பேர் அடிச்சு வச்சிருப்பாங்க, கொலைகால்சிஃபெரால், கால்சிட்ரையோல், அப்படி எத்தனையோ பேர் இருக்குது. சரியா? இது உங்களுக்கு ஃபார்மகாலஜில டச் ஆகும், மிஸ் ஆகிருந்தா கட்டாயம் சொல்லித்தாரேன். சரியா? அப்ப எங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை பயன்படுத்தி யூவி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சன்லைட், இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம் எங்களுடைய பாடி என்ன செய்யும் சொன்னா, விட்டமின் டியை தொகுக்குது. அப்ப அதுல மூளை விளங்குதா? விட்டமின் டியோட ப்ரிகர்சர் வந்து யாரு? கொலஸ்ட்ரால். விட்டமின் டியோட மட்டுமா? வேற யாரோட ப்ரிகர்சர்? ஸ்டீராய்டு ஹார்மோன், பைல் அசிட். ஸ்டிராய்டு ஹார்மோன், பைல் அசிட்ஸ், இவங்க எல்லாத்துலயுமே ப்ரிகர்சர் வந்து விட்டமின் டி, சாரி கொலஸ்ட்ரால். சரியா? ஓகே, அப்ப அது ட்ரூ. அடுத்தது பார்ப்போம். கிளிசரைட்ஸ் ஆர் ஹைட்ரோலைஸ்ட் பை லிபேஸ். அது என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கிளிசரைட் ஹைட்ரோலைஸ்ட் ஆயினா என்னென்ன எங்களுக்கு வந்து விளைவா கிடைக்கும்? நான் முன்னுக்கு பேசினேன் அதை பத்தி. எதுல இருந்து சிந்தசைஸ் பண்ணப்படுதுன்னு தெரியுமாண்டா? ஹைட்ரோலைஸ்ட் ஆயினா அதான் வரும். ஹைட்ரோலைஸ் அப்படின்னா என்ன? நீர்ப்பாகுப்பு இல்லையா, உடையிறது. சிம்பிளா சொல்றேன்னா, உங்களோட விளங்குற மொழியில சொல்றேன்னா உடையிறது. கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும் வருது. சரியா? ஓகே, அது ஹைட்ரோலைஸ் பண்ணது லிபேஸா? லிபேஸ் என்சைம் என்ன செய்யுது? யாரை உடைக்கிற? லிபிட் எத? அது என்ன, ட்ரூவா ஃபால்ஸா? உங்களோட ஐடியா சும்மா கெஸ் பண்ணி சொல்லல, இது ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமாண்டு. ட்ரூ. ட்ரூ. ஓகே, மத்தவங்க? அது உண்மையா ட்ரூ தான். சரியா? பாருங்க, இத வந்து யார, இந்த கிளிசரைடு உடைச்சுன்னு சொன்னா ஒன்று கிளிசரால் ஃபேட்டி ஆசிட் வந்து எங்களுக்கு விளைவா கிடைக்கும். அப்படின்னா இதை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுது. அதை ஹைட்ரோலைஸ் பண்ணது வந்து யாரு? இந்த லிபேஸ் என்சைம் தான். சரியா? லிபேஸ்ன்றது வந்து என்னன்னா, ஃபேட்டை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். சரியா? அப்படின்னா கிளிசரைடை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம், இது உடைக்கக்கூடிய என்சைம். சரியா? இது உண்மையான கருத்து, இதுல எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு இல்ல. விளங்குச்சா? அப்ப அது ட்ரூ. அப்ப கிளிசரைடு உடைஞ்சா லிபேஸ் என்சைமால எங்களுக்கு என்ன வரும்? கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிடும் விளைவா கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்த ஸ்டெம் பாருங்க. 1 gram of fat gives energy with a value of 4.2 kilocalories. சரியா? இதை பத்தி என்ன ஐடியா இருக்கா?
இது வந்து தனியே ஃபுல்லாவே ஒரு பயாலஜி பார்ட் மாதிரியான ஒரு கொஸ்டின். தெரியாத மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, பாடமாயிக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா? உங்களுக்கு தெரியும் ஃபார்மசி பேப்பர்னா கெமிஸ்ட்ரி டைப்பும் வரும், பயாலஜி டைப்பும் வரும், சிவிட்டி சுவாலஜி எல்லாம் மிக்ஸ்ல வரும். சரியா? பாருங்க இது என்னவா இருக்கும்? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 1 gram of fat gives energy with a value of 4.2 kilocalories. ஓகே, அது சும்மா பாடமாக்குற விஷயம் தானே, எழுத்துட்டு இருக்க தேவையில்லை, இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். 1 gram of fat எவ்வளவு தருதுன்னு சொன்னா 9 கிலோ கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜினா என்ன? சக்தி. சரியா? ஒரு கிராம் ஃபேட்ல இருந்து எங்களுக்கு 9 கிலோ கலோரிஸ் கிடைக்குது. விளங்குதா? 9 கிலோ கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி வருது. சரியா? அப்படின்னா 4.2 கிலோ கலோரிஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஃபால்ஸ். ஓகேயா? சரியா? அப்ப இது வந்து ஃபால்ஸ். சரி, ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாஸ் பேப்பர் செய்யறது உங்களுக்கு டிலே ஆகும். நீங்க ஆன்சர் ரிப்ளை பண்றது கொஞ்சம் டிலே ஆகும். போக போக அது ஸ்பீட் ஆகும். நீங்க பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோ வந்து போக போக எங்களுக்கு குயிக்கா. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேப்பர் செய்ய எடுக்கிற டைமை விட நீங்க எண்ட் ஆகுற நேரம் ஒரு பேப்பர் செய்யறது எடுக்கிற டைம், அப்படியே இந்த 6 மந்த்ல எண்டிங் பீரியட் ஆகுற நேரம் ஒரு பேப்பர் செய்யறதுக்கு எடுக்கிற டைம் வந்து குறைஞ்சிடும். சரியா? குயிக்கா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு இதுக்கு வந்து சில பேர் செஞ்சு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்லாதவங்களுக்குமாக வேண்டி ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் தாரேன். இந்த 2வது கேள்விக்கு நீங்க உங்களோட ஆன்சர் உங்களோட பேப்பர்ல எழுதுங்க பார்ப்போம், ஒட்டிக்கிற தாள்ல. ஓகே, மார்க் பண்ணிருப்பீங்க தானே, மிச்சம் டைம் தர தேவையில்லை. சரியா? ஓகே, இந்த கொஸ்டினை யாராலும் ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. 2வது
Starch is hydrolyzed. True or false regarding carbohydrates? A. Starch is hydrolyzed by amylase. B. Chitin is a non-starch polysaccharide. C. Cellulose is hydrolyzed by trypsin. D. Hemicellulose can be hydrolyzed by amylase. E. Galactose is the end product when maltose hydrolyzes. ஓகே சரியா அகெயின் ரெண்டாவதும் ஒரு என்ன பயாலஜி டைப் ஆஃப் கொஸ்டின். நான் நம்புறேன் இதுவும் உங்களுக்கு டச்சா இருக்காது சிலபஸ் செய்யற நேரம். சரியா ஆனாலும் இதுல டீட்டெயில நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அதனால நீங்க ரெடி ஆகிதான் ஆகணும். சரியா ஓகே ட்ரூ ஓ ஃபால்ஸ் ரிகார்டிங் கார்போஹைட்ரேட்ஸ். பாருங்க இந்த இயர்ல முதலாவது லிபிட்ஸ், ரெண்டாவது வந்து கார்போஹைட்ரேட் இல்லையா வந்திருக்கிறது. சரியா இங்க செல்ல வேண்டியது இப்ப கார்போஹைட்ரேட் பத்தி பேச போறோம். சரியா பாருங்க முதலாவது ஸ்டார்ச் இஸ் ஹைட்ரோலைஸ்ட் பை அமைலேஸ். என்ன ஆன்சர்? True. True. ட்ரூ. மத்தவங்க ஓகே சரியா அதுல டைம் போடிச்சுட்டு இருக்க தேவையில்லை. சரியா முதலாவது ட்ரூ. சரியா ஏண்டா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அமைலேஸ், அதாவது பயாலஜி படிச்ச எல்லாருக்கும் மேத்ஸ் பாட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்காது மோஸ்ட் ப்ராபப்லி. சரியா அமைலேஸ் என்று சொல்றது ஒரு என்சைம். சரியா இது என்ன செய்யும் சொன்னா கார்போஹைட்ரேட், அதாவது இந்த ஸ்டார்ச் ஒரு கார்போஹைட்ரேட். சரியா அவங்கள ஹைட்ரோலைஸ் பண்ணுது. இப்ப நீங்க லேசா தெரிஞ்சு வைக்கிறேன்னா நீர் பகுப்பு சரியான வசனம் தமிழ்ல. இதுக்கு நீங்க நாங்க சிம்பிளா உங்களுக்கு விளங்குற மொழியில சொல்றேன்டா ஸ்டார்ச்சோ உடைக்கிறது யாரு, ஸ்டார்ச்சோ உடைக்கிற என்சைம் யாரு. சரியா அதான் இங்க சொல்லப்பட்டு. சரியா இப்ப ஸ்டார்ச்சோ உடைக்கிற என்சைம் யாருண்டா அமைலேஸ் அப்படின்ற என்சைம். சரியா இவங்க என்னதாக உடைக்கும் அப்படின்டா டைசக்கரேட் அண்ட் ட்ரைசக்கரைட். சரியா மத்த மெத்ஸ் படிச்ச பாட்டிக்கு தான் கொஞ்சம் இதுல டிஃபிகல்டிஸ் இருக்கும், புடிச்சிடலாம். சரியா பெரிய டீட்டெயிலான விஷயம் இல்லை. சரியா இதுல பாருங்க டைசக்கரைட்னா உங்களுக்கு தெரியும் எரிசக்கரைட், அடுத்த மொனோசக்கரைட், ட்ரைசக்கரைட். சரியா இந்த மாதிரி ஸ்டார்ச்னா ஒரு பொலிசக்கரைட். சரியா அத வந்து டைசக்கரைடாகவும் ட்ரைசக்கரைடாகவும் உடைக்கிற ஆள் யாரு இந்த அமைலேஸ் அப்படின்னு சொல்ற என்சைம். சரியா ஓகே அத பத்தி வேற இல்ல. ஓகே இந்த அமைலேஸ்ன்றது எங்க இருந்து இது பண்ணப்படுது, உற்பத்தி ஆகுது எங்க இருந்துங்கிற பாடியில? வாய்க்குள்ளைக்கு எங்க இருந்து வருது? சரியான இடம் எங்க இருந்து வருது? Salivary gland. சலைவரி கிளான்ஸ் உமிழ்நீர்ல இருந்து வருது. அடுத்தது எங்க இருந்து வந்து சொன்னா எங்கட பான்கிரியஸ்ல இருந்தும் வரும். சரியா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு போறதுக்காக. ஓகே இப்போ வந்து செய்யற நேரமே சில பேர் சைட்ல மார்க் பண்ணலாம். இந்த ரெண்டாவது கேள்வி நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டவங்களே சைட்ல போட்டு உங்களை இப்பவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கேள்வி. சரியா போட்டிருந்தீங்கன்னா ட்ரூ போட்டிருந்தா ஓகே சரி அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட். சரியா இந்த 5 போனேன் உங்களுக்கு எத்தனை வருதுன்னு பாக்குறீங்க. ஓகே அடுத்தது chitin is a non-starch polysaccharide. True or false? False. False. ஓகே மத்தவங்க? True. True. ஓகே ஓகே அடுத்தவங்க ஆன்சர் என்ன பாப்போமே. chitin is a non-starch polysaccharide அப்படின்னு சொல்றது வந்து ட்ரூ. சரியா இது வந்து ஒரு polysaccharide தான். இது எப்படி சொன்னா ஸ்ட்ரக்சரல் பொலிசக்கரைடாக வரும். ஸ்ட்ரக்சரல் என்றா கட்டமைப்பு பல்பகுதியம். சரியா இந்த கட்டமைப்புல ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றதுல ஒரு ஆளாக வரும். எதுல ஸ்ட்ரக்சரை கைட்டின் ஃபார்ம் பண்ணுது? கைட்டின் எதுல இருக்குது? கைட்டின் என்று சொல்றது ஒரு பல்பகுதி, ஒரு கார்போஹைட்ரேட். சரியா இது வந்து எதுல இருக்குது கைட்டின் என்றது? Plants. எங்க பிளான்ட்ஸ்லயா?
nail, இது மெயினா எங்க இருக்குதுன்னு சொன்னா எங்கட ஆர்த்ரோபாட்ஸ் ஞாபகமா பூச்சி இன்செக்ட் அதுகளோட எக்ஸோஸ்கெலிட்டன் அந்த வன்கூட்டுல இருக்குது புற வன்கூட்டுல இருக்குது சரியா அடுத்தது எங்கன்னு சொன்னா ஃபங்கஸ்ட செல் வால்ல இருக்குது இவ்வளவு டீப்பா உங்களுக்கு வைக்கிறம வைங்க இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு நான் ஸ்டார்ச் பாலிசக்கரைட் ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிசக்கரைட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலும் போதும் சரியா மேலதிகமா தெரிஞ்சு வைக்க உங்களுக்கு நல்லது என்ன பாஸ் பேப்பர்ல இந்த விஷயம் தானே சரியா ஓகே அப்ப அதுவும் வந்து ட்ரூ சரி அடுத்தது பார்ப்போமே cellulose is hydrolyzed by trypsin இது true or false false, false okay மத்தவங்க false, false, அடுத்தவங்க ஓகே ஏன் false என்ற ஆன்சர் நீங்க சொல்றீங்க அது குளுக்கோஸால ஹைட்ரோலைஸ்ட் ஆகும் செல்லுலோஸ். because trypsin involves protein hydrolysis. விளங்கலமா Trypsin protein hydrolysis la involve ஆகிக்கும். அப்போ புரோட்டீன் ஹைட்ரோலைசிஸ்ல இன்வால்வ் ஆகுது ஓகே ட்ரிப்சின் சரி அந்த விஷயம் சரி மற்றது அப்ப செல்லுலோஸ் இதால ஹைட்ரோலைஸ் ஆகுது செல்லுலோஸ் எது வரணும் ஹைட்ரோலைஸ் பண்றதுக்கு குளுக்கோஸ் குளுக்கோஸால ஹைட்ரோலைஸ்ட் ஆகாது எதால ஹைட்ரோலைஸ் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க ஞாபகம் இருக்காண்டு எதால ஹைட்ரோலைஸ் ஆகுது சரி ஓகே முதலாவது நாங்க ட்ரிப்சினை பார்த்துட்டு வருவோமே சரியா நீங்க சொன்ன விஷயம் தான் ட்ரிப்சின் அப்படின்றது வந்து புரோட்டீனை ஹைட்ரோலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் இப்போ அமைலேஸ் வந்து கார்போஹைட்ரேட் இவங்களே இது ஹைட்ரோலைஸ் பண்ண என்சைம் மாதிரி ட்ரிப்சின் வந்து புரோட்டீனை ஹைட்ரோலைஸ் பண்ணுவா சரியா செல்லுலோஸ் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணது வந்து செல்லுலேஸ் அப்படின்னு சொல்ற என்சைம் செல்லுலேஸ் வந்து என்சைம் ஆனா எங்களோட பாடியில செல்லுலேஸ் என்சைம் இல்ல சரியா இந்த செல்லுலோஸ் எங்க இருக்குது செல்லுலோஸ் எங்க இருக்குது பிளான்ட்ல செல் வால் பிளான்ட்ஸ்ல செல் வால்ல செல்லுலோஸ் இருக்குது ஓகே வேற மெயினா பிளான்ட் செல் வால்ல தான் இருக்குது சரியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செல்லுலோஸ் ஹெமிசெல்லுலோஸ் சரியா இவங்க ரெண்டு பேருமே காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட் ஒரு சிக்கலான கார்போஹைட்ரேட்டுக்குள்ள வருது செல்லுலோஸும் ஹெமிசெல்லுலோஸும் சரியா என்ன விஷயம் என்று சொன்னா இது பண்ணக்கூடிய என்ன இது ஹைட்ரோலைஸ் பண்ணக்கூடிய செல்லுலேஸ் என்ற என்சைம் வந்து அனிமல்ஸ்ல இல்ல சரியா அனிமல்ஸ்ல இது இல்ல இப்ப எங்கள இல்ல சரியா அதான் நிலைக்கக்கூடிய பாயிண்ட் அப்ப பாருங்க இந்த ஸ்டெம் வந்து என்னதான் வருது ஃபால்ஸாக வருது சரியா அதுக்கு நிறைய பேர் சரியான ஆன்சர் தான் சொன்னீங்க இல்ல cellulose is hydrolyzed by trypsin and false ஏன் why because trypsin என்று சொல்றது ஒரு புரோட்டீனை ஹைட்ரோலைஸ் பண்ணக்கூடியது செல்லுலோஸ் ஹைட்ரோலைஸ் பண்ணணும்டா என்ன வேணும் செல்லுலேஸ் அண்ட் என்சைம் வேணும் சரியா ஓகே அடுத்த பாயிண்ட் hemicelluloses can be hydrolyzed by amylase அது என்ன மாதிரி true or false ட்ரூ மத்தவங்க False, false ஓகே அடுத்த ஆட்கள் false, false சரியா false என்றதுனா சரி பாப்போமா சரியா ஹெமிசெல்லுலோஸ் அப்படின்னு சொல்றதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சரியா இந்த ஹெமிசெல்லுலோஸ் எங்க இருக்குது அவங்களும் வந்து பிளான்ட் செல் வால்ல தான் இருக்குது சரியா
இத வந்து சும்மா இருக்கிற அமைலேஸால வந்து ஹைட்ரோலைஸ் பண்ண இயலாம். ஏன்னா இவங்களும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். சரியா? அப்ப இந்த ஹெமி செல்லுலோஸ ஹைட்ரோலைஸ் பண்ணணுமாக இருந்தா சைலனேஸ் என்சைம் அப்படின்றது தான் தேவை. எதை? இந்த ஹெமி செல்லுலோஸ ஹைட்ரோலைஸ் பண்ணதுக்கு. ஓகேயா? சரியா? இந்த டி ஸ்டெம் டியும் ஃபால்ஸ் ஆகத்தான் வருது. சரியா? அடுத்தது பார்ப்போம். என்ன? அஞ்சாவது ஸ்டெம் இ. Galactose is the end product when maltose hydrolysis. True or false? False. False. Okay, அடுத்தவங்க. False. False. Okay, மத்தவங்க. ஏன் false? Glucose plus galactose வர்ணம். Okay, சரி. மத்தவங்க? ஓகே, இந்த galactoseன்றது என்ன? பாலிசக்கரைடா, டைசக்கரைடா, ட்ரைசக்கரைடா, மோனோசக்கரைடா? எப்படியான ஒரு கார்போஹைட்ரேட்? Polysaccharide. பாலிசக்கரைட். Monosaccharide, madam. monosaccharide. இல்ல, என்ன வருது? இல்ல monosaccharide. Monosaccharide. அதோட maltose hydrolysis ஆனா குளுக்கோஸ் தான். ஓகே ஓகே சரி. ஓகே சரி. galactose வந்து monosaccharide, maltose hydrolyzed ஆயினா ஆனா என்ன வரும்? குளுக்கோஸ் தான் வரும். சரி, பாயிண்ட் சரி. சரியா? நீங்க கிளியரா தெளிவா ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரியா? maltose என்று சொல்றது வந்து ஒரு டைசக்கரைட். சரியா? இங்க galactose என்று சொல்லி வந்தது வந்து ஒரு மோனோசக்கரைட். சரியா? maltose என்றது ஒரு டைசக்கரைட், galactose என்றது வந்து ஒரு மோனோசக்கரைட். இந்த ஸ்டெம்ல என்ன சொல்றாங்கன்னா galactose is the end product when maltose hydrolyzed. maltose நீர் பகுப்பு அடைந்தால், which means maltose உடைஞ்சா galactose தான் end product ஆக வரும் அப்படின்னு சொல்லுறீங்க. சரியா? இது உண்மையான ஆன்சர் என்னன்னா false தான். சரியா? ஏன்? என்ன ரீசன்? maltose உடைஞ்சா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் ரெண்டு குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் தான் வரும். சரியா? மத்தபடி maltose உடைஞ்சு யாரு வராது? galactose வரல. சரியா? maltose உடைஞ்சா அந்த டைசக்கரைட் நீர்ப்பகுப்படைஞ்சா உடைஞ்சா இங்க வரக்கூடியது வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் ரெண்டு குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் எங்களுக்கு என் ப்ராடக்டாக கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை வந்திருக்குன்னு. சரி, நீங்க உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. 5ல 3 ஸ்டெம் சரி 2 ஸ்டெம் பிளாண்டா 3 மைனஸ் 2 1 மார்க்ஸ் வரும். 5ல 4 ஸ்டெம் தான் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க, 4ம் சரின்னா 4 மார்க்ஸ் வரும். 5ல 5 ஸ்டெம்முமே உங்களுக்கு சரின்னா 5 மார்க்ஸ் வரும். 5ல நீங்க 3 தான் மார்க் பண்ணிருக்கீங்க, அந்த 3ம் சரின்னா 3 மார்க்ஸ் வரும். உண்டா பிழையாகிறதுக்கு மைனஸ் போட்டு பாருங்க. சரியா? ஓகே, அதை நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. நாங்க டைம் போற நேரம் நாங்க பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி. சரியா? ஓகே, அதை நீங்க பண்றதோட 3வது கேள்விக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் தாரேன். ரெடியாகாத ஆக்களுக்காக வேண்டி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உங்களோட ஆன்சரை போடுங்க பாப்போம்.
ஓகே சரியா பாப்போமே. ஓகே இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின். ஓகே தேர்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ஓகே சரியா இது போக முன்னால இந்த பார்ட் நீங்க எங்கேயாவது முதல்ல டச் ஆகிருக்கா? எங்கேயாவது படிச்சு பட்டிருக்கா? ஞாபகம் இருக்கா? ஓ எந்த சாப்டர்ல வந்துச்சு இது? ஐடியா இல்லாத ஆட்கள் பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் பாஸ் பேப்பர் செய்யற நேரம் கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். போக போக போற நேரம் உங்களுக்கே இது அஷோக் ஆயிரும். குயிக்கா செய்யலும் குயிக்கா போகுது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இழுக்கும் தான். இந்த டைம் எடுத்து கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரணும் இல்லையா? 2-3 முறை ரீட் பண்ணி கொஸ்டின் என்னன்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. தென் அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை யோசிக்கிறது. தென் அந்த மைனஸ் மார்க்ஸ் அதுக்கேற்ற நீங்க எப்படி அந்த ஆன்சரை கொடுக்க போறீங்கன்ற விஷயம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. சப்ஜெக்ட் வைஸ் ஆனஸ் யூனிட் வைஸ் ஆனஸ் இருந்தா உங்களுக்கு ஈஸியா போயிடுது. சரியா ஓகே. என்ன இந்த சாப்டர் படிச்சிருக்கேன். எங்க படிச்சிருக்கீங்க? எந்த எந்த இது கிட்ட வந்த ஞாபகமா? solid dosage form, liquid dosage form. ஓகே சாலிட் டோசேஜ் ஃபார்ம், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல செட் ஆயிடுச்சு. ஓகே அதுல வரும். அடுத்தது வந்து இதுல வரும், எக்ஸ்டெம்பரேனியஸ்ல வரும், சாலிட் லிக்விட் இது மாதிரி மிக்ஸ்ல வரக்கூடியதான். இது மிக்ஸ்ல எத்தனையோ இது ரிலேட்டடா வந்ததுதான் இந்த கொஸ்டின். சரியா ஓகே ஒருத்தர் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க பாப்போம். ஓகே ரீட் பண்ணுங்க. என்ன வாசிக்க கஷ்டமா? இதுக்கு ஈஸாக சரியா மிச்சம் ரீட் பண்ணலுமே. The substances they used are correctly paired, true or false. Kieselguhr, cementing material in dental practice. Colloidal silica, granulating agent. Ferric oxide, colorant. Talc, lubricant. Zinc oxide, filtrate. ஓகே சரியா கேசல்கர் இப்படின்றது. இப்ப இதுல கேட்டீங்க the substances they uses are correctly paired, true or false. சரியா இந்த பக்கம் தந்திருக்கிறது substances. சரியா இந்த பக்கம் தந்திருக்கிற இந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ்னால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூஸ் என்ன அப்படின்னா which means எதுக்கு பயன்படுத்துறோம். சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு எடுத்தோம்னா நாங்க ஃபில்டரைடா பயன்படுத்துறோம் அப்படின்னா ட்ரூ. இல்ல நாங்க ஜிங்க் ஆக்சைடு வந்து ஃபில்டரைடா பயன்படுத்தல அப்படின்னா ஃபால்ஸ். சரியா டால்க் வந்து நாங்க லுப்ரிகண்டா பயன்படுத்துறோம் சொன்னா ட்ரூன்னு கொடுக்கணும். இல்ல உண்மையா அது அப்படி பயன்படுத்தப்படலைன்னா நீங்க ஃபால்ஸ் கொடுக்கணும். சரியா என்ன கேள்விண்டா இந்த பக்கம் தந்திக்கிற சப்ஸ்டன்ஸ் அதோட பயன்பாடா அதனால நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இது அப்படிதான் சொல்ல வேண்டியது. சரியா ஓகே முதலாவது தந்திக்கிற கீசால்கர். சரியா கீசால்கர் யூஸ் சிமெண்டிங் மெட்டீரியல் இன் டென்டல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. சரியா டென்டல் பிராக்டிஸ் டென்டல் வைத்தியம் சரியா அதுல வச்சு ஒரு சிமெண்டிங் மெட்டீரியலாக கீசால்கர் பயன்படுத்தப்படுதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா நீங்க சொல்லுங்க அது ட்ரூ ஓ ஃபால்ஸ்? ஃபால்ஸ் அடிக்கும். இந்த ஃபில்டரை இதை தான் யூஸ் பண்றது. விளங்கலமா? மறு சொல்லுங்க.
false. False சரிக்கு. ஃபால்ஸ். நீங்க ஃபால்ஸ் என்றீங்க. ஓகே, ஓ கேஸ் அப்ப என்னதாக பயன்படுத்தப்படுது? filter aid. ஃபில்டர் எய்டாக. அது என்ன ஃபில்டர் எய்டுன்னா? ஃபில்டர் எய்டுன்னா என்ன? ஏதாவது நிரப்பு இதா மேலதிக வேணும் செட் ஃபில்டர்னா நிரப்புதா? ஓகே, நீங்க சொன்ன விஷயம் சரி. சரியா? கேஸ் ஆல்க அப்படின்னு சொல்றது இதான் கேஸ் ஆல்க. சரியா? இது ஒரு ஃபில்டர் எய்டாக ஃபில்ட்ரேஷன் ப்ரோசஸ்ல பயன்படுத்தப்படுது. சரியா? ஃபில்ட்ரேஷன் ப்ரோசஸ், யூனிட் ப்ரோசஸ் இன் ஃபார்மசி நான் தான் செஞ்சேன். சரியா? ஆனா எனக்கு ஞாபகப்படிக்கு நான் இந்த பாயிண்ட் அதுல தந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கேஸ் ஆல்க டேர்மே நான் ஆட் பண்ணிக்க மாட்டேன். சரியா? மேபி ஒன்றோட ஒன்று டச்ல வருது இல்லையா? பாஸ் பேப்பர்னா கொஞ்சம் நாங்க எக்ஸ்ட்ரா ரெடி ஆகணும். எல்லா ஏரியாவோட இது டச்சா வருது. சரியா? அப்ப நீங்க இந்த பாயிண்ட்டை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆல்கன்றது முதலாவது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஃபில்டர் எய்டா பயன்படுத்தும் என்ற விஷயத்த நல்லா மைண்டுக்கு போட்டுக்கோங்க. சரியா? சரியா? ஃபில்டர் எய்டாக பயன்படுத்தப்படுது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல. ஓகே, இதுல பாருங்க, நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். இதுல ஃபில்டர் எய்ட் அப்படின்னா பாருங்க, a porous inert solid materials added during filtration to improve efficiency by forming a rigid permeable filter cake that traps solid particles. சரியா? சிம்பிளா சொல்றேன்டா. இதுல ஒரு டீட்டெயிலா கொடுத்திருக்கு. வேணுமென்னா நீங்க விளங்குங்க. இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, ஃபில்டரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஃபில்ட்ரேஷன் வடித்தல். சரியா? அதுல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக வரக்கூடிய ஆள் தான் யாரு? இந்த ஃபில்டர் எய்ட். இங்க யாரு ஃபில்டர் எய்டாக இருக்குது? கேஸ் ஆல்க. சரியா? இவங்க ஒரு ஃபில்டர் எய்டாக இருக்குது. அதாவது ஃபில்ட்ரேஷனை எஃபிசியன்சியா நல்லது solid particles நல்லா தங்க வச்சுட்டு வடிகட்டி அதுல வரக்கூடிய வடி திரவத்தை ஒழுங்கா குடிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபில்டர் எய்டாக, ஃபில்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஆள் தான் கேஸ் ஆல்க. சரியா? இது ஒரு யூஸ். சரியா? ஆனா பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி வந்ததால நாங்க இன்னும் ஒரு சில யூஸ தெரிஞ்சு வச்சு போறது நல்லா. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, இது ஒரு இன்சுலேட்டராக பயன்படுத்தப்படுது. யாரு? இந்த கேஸ் ஆல்கன்னு சொல்றது ஒரு இன்சுலேட்டராக பயன்படுத்தப்படுது. இன்சுலேட்டர் மீன்ஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட். அதாவது ஹீட்டை போக விடாம தடுக்க வைக்கிறது அப்படின்னா ஹீட் ரெசிஸ்டன்ட். ஹீட்டை தடை செய்யக்கூடிய உண்டாகும். இப்ப ஒரு இடத்துக்கு நாங்க ஹீட் வரக்கூடாதுன்னா இது கேஸ் ஆல்கரை போட்டா சரி. அதை தாண்டி அங்கால ஹீட் வராது. ஏன்னா இது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்டாக இருக்குது. சரியா? அடுத்த விஷயம், டூத் பேஸ்ட்ல ஒரு இன்கிரீடியன்ட் இல்லைன்னா எங்களை என்ன சொல்லலாம், ஒரு காம்பனண்டாக இருக்குது. சரியா? இது தவிர இன்னும் எதுல சொன்னா இதுல நிறைய பயன்கள் இருக்கு இந்த கேஸ் ஆல்கர். இன்னும் இந்த செராமிக் இதுகள் தயாரிக்கிற நேரம், சோப்புகள் தயாரிக்கிற நேரம், டிட்டர்ஜென்ட், இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதுல நிறைய பயன்படுத்தப்படுது. சரி, யாரா? இந்த கேஸ் ஆல்கர் பயன்படுத்தப்படுது. சரியா? ஓகே, அப்ப சிமெண்டிங் மெட்டீரியல் இன் டென்டல் பிராக்டிஸ் ஃபால்ஸ். டூத் பேஸ்ட்ல ஒரு காம்பனண்டாக வருது. ஆனா டென்டல் பிராக்டிஸ்ல ஒரு சிமெண்டிங் மெட்டீரியலாக இது வரல. சோ தட் அது என்ன? அதோட ஆன்சர் ஃபால்ஸ். சரியா? ஓகே, ரெண்டாவது ஸ்டெம் பார்ப்போம். பாருங்க, கொலாய்டல் சிலிக்கா கிரானியூலேட்டிங் ஏஜென்ட். அது என்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். ஓகே, மத்த ஆட்கள்
பிள்ளையாகினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வேற ஐடியாவும் செல்லலாம். இந்த டிஸ்கஷன் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குரிய கிளாஸ். சரியா? கொலாய்டல் சிலிக்கான் ஒரு கிரானியுலேட்டிங் ஏஜென்ட்டா? சரியா பிள்ளையா? கொலாய்டல் சிலிக்கான் டேர்ம் எங்கேயாலும் கேள்விப்பட்டிருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க கொலாய்டல் சிலிக்கா பார்ப்போமே கூகுள்ல. என்ன? ஓகே, கேள்விப்பட்டிருக்கா? அவங்க ஒரு கிரானியுலேட்டிங் ஏஜென்ட்டா? இருக்குது கொலாய்டல் சிலிக்கா. சரியா? அதுங்களை எல்லாம் ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் இப்படி ஞாபகம் வைக்கிறேன். போக போக சரியாயிடும். சரியா? ஒரே ஐடியா இன்றைக்கே கேஸ் ஆகுறேன் எல்லாம் போட்டு மைண்ட்ல போடலாம். உள்ள இந்திய அளவு கெப்பாசிட்டி போடுங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சிடலாம். இப்படித்தான் நாங்களும் படிச்சது. பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சு வந்தோம் இல்லையா? சரியா? ஈஸி. போக போக நீங்க பிடிச்சிருவீங்க. சரியா? ஓகே, கொலாய்டல் சிலிக்கா கிரானியுலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபால்ஸ். சரியா? இந்த கொலாய்டல் சிலிக்கான் ஜால் என்னன்னா சிமெண்டிங் மெட்டீரியலாக பயன்படுத்துறாங்க. எதுல? டென்டல் பிராக்டிஸ்ல. சரியா? இந்த கொலாய்டல் சிலிக்காக ஒரு சிமெண்டிங் மெட்டீரியலாக பயன்படுத்துற டென்டல் பிராக்டிஸ்ல. சும்மா நீங்க பாடமாக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது பாடமாக்குற விஷயமே. இதுல லாஜிக் அது இது எல்லாம் இல்ல மைண்ட்ல ஞாபகம் வைக்கிறது. சரி, ஓகே. அது என்ன கிரானியுலேட்டிங் ஏஜென்ட்? கிரானியுலேட்டிங் ஏஜென்ட்னா என்ன? யாருக்காலும் ஞாபகம் இருக்கா கிரானியுலேட்டிங் ஏஜென்ட் என்னது? ஞாபகம் இல்லையா கொஞ்சம்? இது செல்லிப்பட்டிருக்கும் அடிக்கடி படிச்சுதான் நேரம். கிரானியுலேஷன், கிரானியுலேட்டிங் அப்படின்னா என்ன? அது வெட் கிரானுலேஷன். என்னமா? வெட் கிரானுலேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெட் கிரானியுலேஷன், ட்ரை கிரானியுலேஷன் கொஞ்சம் ஞாபகம் இருக்கேன்னு. ஓகே, அப்ப கிரானியுலேட்டிங் ஏஜென்ட் என்ன? அந்த கிரானியூல்ஸ மாத்துறதுக்கு போடுற. ஓகே, கிரானியூல்ஸாக மாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் அவங்களைத்தான் நாங்க சொல்றது வந்து கிரானியுலேட்டிங் ஏஜென்ட். சரியா? அப்படின்னா பவுடர் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து குட்டி குட்டியான கிரானியூல்ஸ உருவாக்குறதுக்கு நாங்க யார பயன்படுத்துறோம் அவங்க கிரானியுலேட்டிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவுடர்ல இருந்து நாங்க இது என்ன கிரானியூல்ஸ் உருவாக்குறதுக்கு நான் வாட்டரை பயன்படுத்தினா அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து ஒரு கிரானியுலேட்டிங் ஏஜென்ட். சரியா? இந்த கொலாய்டல் சிலிக்கா அந்த பர்பஸ் பயன்படுத்தப்படல. கிரானியுலேட்டிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படல. சரியா? இது வந்து பயன்படுத்தப்படுறது வந்து சிமெண்டிங் மெட்டீரியல் டென்டல் பிராக்டிஸ். சரியா? ஓகே, நாங்க அடுத்த ஸ்டெம் பார்ப்போம் இல்லையா? ஃபெரிக் ஆக்சைடு கலரண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூ. மத்தவங்க? True. ஓகே, எல்லாரும் ட்ரூவா? சரி. சரியா? ட்ரூ என்ன? சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது சிம்பிள், உண்மையான விஷயம் இல்லையா? அது பெரிய விளக்கம் இல்ல. ஃபெரிக் ஆக்சைடுன்றது காஸ்மெட்டிக்ஸ்ல, பெயிண்ட்ஸ்ல, பிக்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் சைட்ல ஒரு கலரிங் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படுது. கலரிங் ஏஜென்ட்னா அதுல பெரிய டீட்டெயிலான ஒரு விஷயம் இல்லை. ஒரு நிறம் தரக்கூடிய நிறமூட்டி, நிறமூட்டியா பயன்படுத்த யாரு? இந்த ஃபெரிக் ஆக்சைடு. காஸ்மெட்டிக்ஸ்ல, பிக்மெண்ட்ஸ், வேற பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுல பயன்படுத்தப்படுது. யாரா? ஃபெரிக் ஆக்சைடு as a coloring agent. சரியா? ஓகே, அதுல டீடைலா ஒரு விஷயம் இல்லை. ரெண்டாவது ட்ரூ. சரியா? ஓகே, talc is a lubricant. True or false? True. ட்ரூ. True. ஓகே, அதுதான் நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன talc? talcனா என்ன? Powder. பவுடர். இந்த நீங்க சும்மா வீட்ல யூஸ் பண்ற அந்த பழைய
ரொம்ப மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. ரோஸ் கோட் அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த பெரிய டப்பால டால்கம் டால்க் அப்படின்னு லேபிள் அடிச்சிருக்கும். அடுத்து இந்த கேரம் போர்ட் இதெல்லாம் போட்டு டால்க் அந்த மாதிரி டால்கம் சொல்லு லுப்ரிகன். சரியா? அது வந்து சிம்பிளா அது சரியான விஷயம். அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டால்க்ன்றது ஒரு லுப்ரிகண்டாக வருது. அது அப்படின்னா லுப்ரிகன்டா என்ன? உராய்வு. அதை Next. வழுக்கி போறதுக்கு இதை குறைச்சு உராய்வை குறைச்சு வழுக்கிற தன்மையை தாரதுக்கு. சரியா? அதுதான் நாங்க லுப்ரிகன்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. அப்படின்னா நாங்க இங்கிலீஷ் டேர்ம்ஸ்னா ஸ்லிப்பரி டைப். இந்த ஸ்லிப்பரி கேப்சூல்ல ஸ்லிப்பரியா எங்களுக்கு ஸ்வெலோ பண்றதுக்கு தரக்கூடிய இந்த இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் வார நேரம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து சொல்ற ஜிங்க் ஆக்சைடு ஃபில்டர் 8. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சும்மா சொல்லுங்க. பிள்ளைச்சா நாங்க டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா? நீங்க சொல்லதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். False. ஃபால்ஸ். ஓகே. மத்தவங்க ட்ரூ. ட்ரூ. ஓகே. அடுத்தவங்க ஆன்சர் பாப்போமா? ஜிங்க் ஆக்சைடு ஃபில்டர் 8 பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்கு? என்ன ஆன்சர் கொடுத்திருக்கு? Sunscreen தான் zinc oxide யூஸ் பண்றது. என்ன ஃபால்ஸ் கொடுத்திருக்கு, ட்ரூவும் கொடுத்திருக்கு. ஏண்டா சில பேர் இதை அப்படின்னா இது நான் நம்புறேன் அந்த இயர்ல இதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்காம இருக்காங்க. அப்படின்னா 2 கொடுத்தாலும் 3 மார்க்ஸ் கொடுத்துட்டு பின்னுக்கா இருக்காங்க. ஏண்டா இதுல வந்து நிறைய கருத்து போகுது. அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு வந்து ஃபில்டர் 8 தான் உண்மையிலே. ஃபில்டர் 8னா என்ன? இப்போ கொஞ்சம் முன்னால சொன்னேன். ஃபில்டர் 8னா என்ன? ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்றது. ஃபில்ட்ரேஷன்ல யூஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி, ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு இது. சரியா? இது உண்மையிலே இந்த ஜிங்க் ஆக்சைடுன்றது ஒரு ஃபில்டர் 8 தான். ஆனா அது பெரிய அளவுல ஃபில்டர் 8ஆ பயன்படுத்தப்படுது இல்ல. சரியா? கொமனா என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னா சன்ஸ்கிரீன் இன்கிரீடியன்ட். சன்லைட்டால எஃபெக்ட் ஆகாம இருக்க கிரீம்கள் தயாரிக்கிற நேரம் பயன்படுத்துறாங்க. ஆயின்மெண்ட்ஸ் தயாரிக்கிற நேரம் பயன்படுத்துறாங்க. சரியா? அப்ப இதுல மெயினான யூஸ் அப்படின்னு சொன்னா சன்ஸ்கிரீன். அது அந்த ஒரு சன்ஸ்கிரீன் இன்கிரீடியண்டா அதான் பயன்படுத்தப்படுது. சரியா? அதான் அதோட மெயினான அதுல இருக்கக்கூடிய யூஸ். சரியா? ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகமான இடங்கள் வந்தா, சரியா, தெரியாட்டி இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாட்டி டவுட் ஆன மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தா இந்த இடத்துல ஒன்றுமே அடிக்காம வர்றது உங்களுக்கு நல்லது. என்ன தெரியுமா? நீங்க நாளையுமே சரி எடுத்து ஏதோ ஒரு மேபி இதுல அந்த இயர்ல மேபி அது சரியா ட்ரூ தான் அப்படின்னு கொடுத்திருந்தா இந்த ஆன்சர் எல்லாம் இன்னொரு விஷயம் டிபெண்ட் ஆகுறது அதை பேப்பர் தயாரிக்கிற ஆட்கள் லெக்சர்ஸ் அந்த லெக்சர் பேனல் அதுல டிபெண்ட் ஆகுது. ஒவ்வொரு லெக்சர்ஸ் கருத்து வந்து சில பேரு சில விஷயத்த சரி அப்படின்ட்டே இருப்பாங்க. மெயினா ஃபார்மகாலஜில பாரு உங்களுக்கு முன்னு போக சில பேர் இல்ல அது பிள்ளைன்னு இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஸரை பொறுத்து ஒவ்வொரு லெக்சரை பொறுத்து அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறது தான் ஆன்சரா வரும். சில இயர்ல 2க்கும் இல்லாம ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி. அப்ப இந்த மாதிரியான டவுட்ஃபுல்லான ஏரியா பாரு நேரம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ற ஐடியா இதுக்கு ஆன்சர் பண்ணாம விடுறது பெஸ்ட். சரியா? அதுக்காக நீங்க நிறைய ஆன்சர் பண்ணாம வந்துட்டீங்கன்னா 250 ஸ்டெம் 5 தர 50 250 ஸ்டெம் இல்லையா? 250 ஸ்டெம்ல நீங்க 150 தான் அடிச்சிருக்கீங்க. மிச்சம் 100மே அடிச்சிடலன்னு சொன்னா அவ்வளவுதான். நீங்க அவரேஜா தான் பாஸ் பண்ணாலும் அடிச்சது 150ம் சரிண்டா. சரியா? நாளைக்கு பேஸ் பண்ணாம இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
பொதுவா இந்த ஃபார்மகாலஜிங்களே மெயினா ஃபார்மகாலஜி ஃபார்மசூட்டிக்ஸ்ல எம்சிக்யூ இல்லையே இப்போ இன்டர்னலாகலே மொத்தமா ஃபார்மகாலஜி பேப்பர் அனாட்டமி பிசியாலஜி ஃபார்மகாலஜி இதுதான் வரும் எலிசியூட்டிக்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா எழுதுறது தான் வரும் சரியா இப்போ ஃபார்மகாலஜில நாங்க எம்சிக்யூக்கு ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வரனே சில பேர் சொல்லுவாங்க நான் 100 தான் ஆன்சர் பண்ணேன் ஆனா 250லயே சில பேர் 100க்கு தான் அடிச்சிருப்பாங்க அப்ப பாருங்க அகினையே 50 விட குறைஞ்ச மார்க்ஸுக்கு தான் நான் மார்க்ஸ் எடுக்கணும் சில பேர் எப்படின்னா மேக்சிமம் நல்லா படிச்சு நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு கிளாஸ் அடிக்கிற அளவுக்கு நல்லா முன்னேற்கிற ஆட்கள்னா தைரியமா 230 230 220 225 வரைக்கும் அடிப்பாங்க சரி எனக்கு நல்ல ஞாபகம் எந்த ஃபைனல் எக்ஸாம்ல எனக்கு கட்டில ஞாபகம் இல்லை ஃபைனல் எக்ஸாம்ல நான் 225க்கு ஆன்சர் பண்ணேன் எவரேஜா இருக்கிற ஆட்கள் வந்து பொதுவா 170 180 அந்த மாதிரி ரேஞ்ச்ல அடிப்பாங்க எங்கிற பட்சத்துல என்னை விட ஒருத்தர் நல்லா எடுத்தான் அவன் வந்து 235 என்ன 15 ஸ்டெம் தான் அடிச்சிருக்கேன் அவ்வளோ ஆல்மோஸ்ட் ஷுவர் என்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்க சரியா இது ஒரு டெக்னிக் தெரிஞ்சுக்கணும் சரியா அந்த அளவுக்கு மிச்சம் பயமும் இருக்க கூட அளவுக்கு மிச்சம் அந்த சரியா அடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கணும் இது டவுட்டா இருக்கும் நான் இதை மிஸ் பண்ண போறேன் இதை விட்டுருவேன் அப்படின்னு அந்த யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வேணும் அதை நீங்க பழக்கி கொண்டு அவங்களுக்கு தானா வரும் பயப்பட தேவையில்லை எப்படி நீங்க ஃபைனல் எக்ஸாம் போக முன்னாலும் இண்டிவிஜுவலா நீங்க ஒரு 5 வருஷம் அட்லீஸ்ட் 20ல இருந்து 25 வரைக்குமாலும் 50 எம்சிக்யூவையும் தனியா இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் போட்டு உங்களுக்கு 250க்கு எத்தனை நீங்க ஆன்சர் மார்க் பண்ணிக்குது எத்தனை வருது இந்த விஷயத்த நீங்க ஐடியா எடுக்கணும் அப்படி நீங்க ஐடியா எடுத்துட்டு போனா தான் உங்களுக்கு உண்மையிலே ஒரே அடியா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் சரி உங்களுக்கு சிடிஎக்ஸும் வருது லாபம் காலேஜ் மட்டும் வந்தா தான் கொஞ்சம் கஷ்டம் கூட சரியா ஓகே எக்ஸ்ட்ரா விஷயத்துக்கு போயிட்டேன் இல்லையா சரி பாப்போம் சரி ஓகே இந்த கொஸ்டின் சரியா கம்ப்ளீட் அடுத்ததுக்கு நாங்க போவோம் 4வது கொஸ்டின் சரி அதோட மார்க்ஸ் போட்டு உங்களோட மார்க்ஸ் நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் தாரேன் 4வது கேள்விக்கு ஆன்சரை மார்க் பண்ணுங்க ஓகே பாப்போம் என்ன சரி 4வது கொஸ்டின் ரீட் பண்ணுங்க
யாராச்சும் ரீட் பண்ணுங்க. True or false regarding heat transfer? Heat that moves through a stationary solid object is transferred by convection. Heat is transferred between solid objects via conduction in dry heat sterilization. Mass heat transfer occurs during convection. Individual particles show Brownian motion during convection. Heat transfer may occur by radiation. ஓகே, சரியா? இந்த கேள்வி பார்க்க முன்னால நான் ஒன்று கேட்கிறேன். நீங்க இது படிச்சுக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு உங்களை ஆன்சர் பண்ணக்கூடியமா இருக்கா? இது படிச்சிருக்கா? சொல்லுங்க. நீங்க பயப்படாம சொல்லலாம். உண்மையா நீங்க படிச்சிருக்கா இல்லையா? நான் ஒரு ஐடியாக்காக தான் கேட்கிறேன். படிச்சில்ல டீச்சர். படிச்சில்ல. சரியா சொன்னீங்க. சரியா? மத்தவங்களும் படிச்சில்ல. சரியா? அதான் உண்மை. சரியா? ஆனா நான் தான் இந்த ஹீட் அதுக்குரிய யூனிட் ப்ராசஸ் இன் ஃபார்மசி என்றதுல ஹீட் ஹெடிங்கை செஞ்சது நான் தான். உண்மையிலே நான் இந்த கேள்வியை பார்த்ததுமே நானே ஷொக் ஆயிட்டேன். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எங்களோட எக்ஸாமை நான் ஃபோக்கஸ் பண்ணது இன்டர்னல் ஃபார்மசி எக்ஸாம் பேப்பர்ஸ். அதுலேயும் பாஸ் பேப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்லைன்னா ஃபைனல் எக்ஸாம் போறது ஒரு 5 years 6 years மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல்லா பாடம் அந்த ரேஞ்சுக்கே இருந்துச்சு. சரியா? அதுல எங்களோட இன்டர்னல்ல நான் படிச்ச மட்டுக்கு எனக்கு இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபரை பத்தி நல்ல ஞாபகம் அந்த பேப்பர்ஸ்ல வந்திருக்கவே இல்லை. அந்த ஐடியாவில நான் இதுல ஓரளவுக்கு ரிஃபர் பண்ணினேன் உங்களோட பேப்பர்லயும். எனக்கு இது நோட் ஆகவே இல்லை இப்படி ஒரு சாப்டர். வேணுமா நீங்க போய் இது பாருங்க, என் ஸ்லைட்ல இது இருக்காது. ஹீட் டிரான்ஸ்ஃபர் விஷயமே இருக்காது. சரியா? ஆனா நீங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், அந்த உங்களோட லெக்சர் நோட்ஸ்லயும் இல்லைன்னு சொல்றேன். கட்டாயம் நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவை. சரியா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தனி ஒரு கொஸ்டினாவே வந்திருக்குது ஹீட் டிரான்ஸ்ஃபர் விஷயம். சரியா? இது நீங்க கட்டாயம் தெரிய வேண்டியது. கட்டாயம் நோட் பண்ணி உங்க நோட்ஸ்ல இல்லைன்னும் தெரியும். எங்கள்கிட்ட படிச்ச ஆட்களுக்கு நான் சொல்றேன். இல்லாத ஆட்களே மேபி கிடைச்சிருக்கும், இல்லாம இருக்கும், அது தெரியாது. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் ஹீட் டிரான்ஸ்ஃபர். நான் அட்லீஸ்ட் இந்த ஹெடிங்கை கூட இந்த டேர்மை கூட அந்த ப்ரெசன்டேஷன்ல யூஸ் பண்ணிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. யூஸ் பண்ணிடலன்னு தான் நினைக்கிறேன். சரியா? ஹீட் டிரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். சரியா? ஆனா மேபி நீங்க இது A-level பிசிக்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல டச் ஆகிருக்கே இயலும். ஹீட் டிரான்ஸ்ஃபர், ஹீட் மூவ்மெண்ட், ஹீட் எப்படி போகுதுன்ற விஷயம். சரியா? ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்தா பாருங்க, மெயினா இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய 3 மெத்தட். சரியா? கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன். சரியா? இந்த 3 வழிகள்லையும் தான் மெயினா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. சரியா? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வழிகள் 3 தான் இது. சோ கட்டாயம் இந்த கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் இது 3 ஹீட் டிரான்ஸ்ஃபர் வேஸ் என்றது நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது முதலாவது விஷயம். சரியா? பாருங்க, இதுல கேள்வியில முதலாவது செல்றாங்க. ஓகே, இந்த பிக்சர் பாருங்களேன். பாருங்க, இது என்ன வழியில ஹீட் போகுது? இதுன்னா உங்களுக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இது இப்படி பிடிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? ஹீட் வருமா கைக்கு? இது ஒரு மெட்டல் அப்படி நினைவு வச்சுக்கோங்க. மெட்டலா இருந்தா உங்களோட கைக்கு ஹீட் வருமா? ஓம் வரும். ஓம் வரும். ஓ சாரி, வரும். சரியா? அந்த வார மெத்தட் என்னன்னு சொல்றோம்? கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே, இந்த நெருப்பால கீழே இதுக்கு வரக்கூடியதுக்கு என்ன சொல்ற? ரேடியேஷன்ல ஹீட் வருது. சரியா? இந்த இதுக்குள்ள இந்த தண்ணி கொதிக்கிறது. சரியா? இங்க என்ன செய்யுது? இங்க கன்வெக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
சரியா? அப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய 3 வழிகள் இருக்குது. இது வந்து ஒரு சாலிட், இது கூடாக என்னது கூடாக ஒரு மெட்டலு கூடாக சாலிட் ஒப்ஜெக்டிவ் சாலிட் சப்ஜெக்ட் கூடாக போறது கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? கன்விக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னது? இந்த பார்ட்டிகல்ஸ் இந்த அப்படின்னா லிக்விட் கேஸ், நாங்க பொதுவா லிக்விடுக்கும் கேஸுக்கும் சேர்த்து சொல்ற ஒரு டேர்ம் தான் ஃப்ளூயிட். ஃப்ளூயிடு கூடாக போறது நாங்க கன்விக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கட்டாயம் கண்டக்ஷன் என்ன கன்விக்ஷன் என்ன விஷயம் தெரியும், ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆக இயலும். சரியா? பாருங்க, இன் கன்விக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் த்ரூ மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். சரியா? கன்விக்ஷன்ல என்ன நடக்குதுன்னா ஃப்ளூயிட் மூமெண்ட் கூடாக ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெப்பம் கடத்தப்படுது. சரியா? இன் கன்வெக்ஷன் சாரி இது இல்ல, ஓகே இது தெரிஞ்சு வைப்போமே. சரி, நாங்க இப்ப கேள்வியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இதுல. ஓகே, இப்ப பாருங்க, ஹீட் தட் மூவ்ஸ் த்ரூ ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பை கன்விக்ஷன். ட்ரூ or false? False. 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 என்ன ஆன்சர் வரணும் இதுக்கு? Conduction. கண்டக்ஷன். இப்ப நான் இந்த பிக்சர்ல காட்டினேன். சரியா? கண்டக்ஷனு கூடாகத்தான் என்ன ஹீட் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட் கூட தான் கண்டக்ஷன் மெத்தட்ல வந்து ஹீட் கடத்தப்படுது. சரியா? கன்விக்ஷனு கூடாக இல்ல. இந்த இடத்துல வந்து என்ன செய்யும் சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அதாவது இந்த சாலிட்ல வந்து ஒரு மாஸ் வந்து கடத்தப்படல, அங்க இருந்த சாலிட் ஆப்ஜெக்டிவ் கூடாக ஹீட் தான் கடத்தப்பட்டது. சரியா? விளங்குச்சா? பல்க் மூமெண்ட் ஒன்றுமே இல்ல. இப்ப இதுல வெப்பத்து கூட இந்த ஃப்ளூயிட் இந்த மூமெண்ட் இருக்கே, அப்படி எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. அந்த சாலிட் ஆப்ஜெக்டிவ் அது இருக்குது, அது கூடாக ஹீட் வந்து கடத்தப்படுது. சரியா? ஓகே, அப்ப பாருங்க, இது ஃபால்ஸ். முதலாவது ஃபால்ஸ். ஹீட் தட் மூவ்ஸ் த்ரூ தி ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட். ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட் இங்க எது? இங்க ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட் எது? யாரு ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட்? இங்க இருக்கக்கூடிய இந்த மெட்டல் தான் இங்க சாலிட், ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே, அடுத்தது ரெண்டாவது பாருங்க, heat is transferred between solid objects via conduction in dry heat sterilization. அது என்ன? True or false? கொஸ்டின் விளங்காட்டி சொல்லி இருக்க தேவையில்லை, உங்களோட ஹைல இருக்க ரீட் பண்ணி பாருங்க என்ன சொல்றேன். True. True or false? True. True. Okay, மத்தவங்களோட ஆன்சர்? ஓகே, அடுத்த ஆட்களோட ஆன்சர் என்ன? அது ட்ரூ தான். சரியா? பயப்பட தேவையில்லை, அது ட்ரூ தான் அந்த பாயிண்ட். சரியா? பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்கும் சொன்னா, இது என்ன ஒரு ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன், அதுல வந்து கண்டக்ஷன் மெத்தடு கூடாகத்தான் போகும். சரியா? அது கூடாகத்தான் வந்து ஹீட் வந்து கடத்தப்படுது, வெப்பம் கடத்தப்படுது. அது ட்ரூ, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சரியா?
ஓகே, மூணாவது பாருங்க. mass heat transfer occurs during convection. True or false? True. True. ம் ஓகே, மத்தவங்க? மிஸ் அந்த கொஸ்டின் நம்பர் 4 கொஞ்சம் இந்த மாதிரி தடவை விளங்கப்படுத்துறீங்களா? ஓகே ஓகேம்மா, சரியா? ஓகே, இதுல என்ன சொல்றேன்டா பாருங்க. முதலாவது இங்க பேசப்படுறது வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபரை பத்தி, சரியா? அப்ப நாங்க முதலாவதா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் என்னென்னு விஷயம். கன்விக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன், சரியா? இந்த 3 வழிகள்லையும் வெப்பம் கடத்தப்பட, சிம்பிளா தமிழ்ல விளங்குற மொழியில சொல்றேன்டா, வெப்பம் கடத்தப்படக்கூடிய முறைகள், வழிகள் என்னென்னடா மெயினா இந்த 3ம் வரும். கன்விக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன், சரியா? இப்படி எடுத்தோன்னு சொன்னா இதுல எப்படி நடக்குது? இந்த கண்டக்ஷன் இது எது கூட வெப்பம் கடத்தப்படுது? ஒரு சாலிட் மேஸ் ஒரு ஒப்ஜெக்டிவ் கூடாக கடத்தப்படுது வெப்பம். எங்க இருந்து? இங்க இருந்து வந்த வெப்பம் இங்க கைக்கு கடத்தப்படுது, சரியா? அடுத்த விஷயம், இங்க இருக்கக்கூடிய வெப்பம் ரேடியேஷன் மூலமாக இங்க இங்க இப்படி இந்த சைட்ல எல்லாம் கடத்தப்படுது. அதுக்கு நான் சொல்றது ரேடியேஷன், சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா கன்விக்ஷன் அப்படின்னு சொல்றது, சரியா? இந்த கன்விக்ஷன் அப்படின்னா இங்க ஒரு ஃப்ளூயிடு கூடாக, இந்த ஒரு ஃப்ளூயிடு கூடாக ஹீட் வந்து கடத்தப்படுது, சரியா? அதாவது ஃப்ளூயிட் மீன்ஸ் மேபி அது ஒரு லிக்விடாக இருக்கேலும், மேபி அது ஒரு கேஸாக இருக்கேலும், அது கூடாக வெப்பம் கடத்தப்படுது. அதை நாங்க சொல்றது கன்விக்ஷன், சரியா? இதான் நீங்க சிம்பிளா ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் ஹீட் டிரான்ஸ்ஃபர்ண்டா என்னன்னு சாப்டர். இப்ப நீங்க இதை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இங்கால கேள்விக்கு வரையணும், சரியா? அதுல முதலாவது விஷயம் என்ன? ஹீட் தட் மூவ்ஸ் த்ரூ த ஸ்டேஷனரி சாலிட் ஆப்ஜெக்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன். அது வெரி கிளியர், சரியா? அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சாலிட் ஆப்ஜெக்ட் கூட ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுண்டா. இப்ப நீங்க சட்டியை பிடிச்சிட்டு இருக்கிற, அடுப்புல வச்சுக்கிற சட்டியை பிடிச்சிட்டு இருக்கிற நேரம் உங்களோட கைக்கு ஹீட் வருதுண்டா, வெப்பம் கடத்தப்பட்டுட்டு. எங்க இருந்து வெப்பம்? அங்க கீழே கேஸ் பத்திச்சு, அதால மேல கடத்தப்பட்ட வெப்பம் மூலமாக உங்களுடைய கைக்கு வெப்பம் கடத்தப்படுது. இது உண்மையிலே ஒரு ஸ்டேஷனரி நிலையான ஒரு solid objective தான் கடத்தப்பட்டிருக்கு, சரியா? அப்ப அது வந்து என்னது? கண்டக்ஷனரி. கன்விக்ஷன் இல்ல. அப்ப இந்த இடத்துல நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன், சரியா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் via conduction in dry heat sterilization. dry heat sterilization, heat sterilization இருக்கு இல்லையா? இதுல என்ன செய்யற? வெப்பம் மூலமாக நுண்ணங்கிகளை அழிக்கிறது, கிருமிகளை அழிக்கிறது, சரியா? இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா ஒரு solid object கூடாக ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது, சரியா? அது ட்ரூ. அடுத்த மூணாவது விஷயம் சொல்றது mass heat transfer occurs during convection. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயிண்ட். இதை பத்தி நாங்க விளங்கிடுவோம், சரியா? இங்க செல்ற ஹீட் டிரான்ஸ்ஃபர் இது நடக்கக்கூடிய வந்து அந்த ஒரு முறையை பத்தி சொல்றேன். ஓகே, இதுக்குரிய டீட்டெயில நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இப்ப மேஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர்ண்டா அந்த ஹீட் வந்து பல்கா மேஸோட அந்த பல்கா கடத்தப்படுது அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த அடுப்பு பத்திர நேரம் இந்த இடத்துல இங்க இருந்த சூட்டை இங்கேக்கு பல்கா கொடுக்குது. எப்படி கையில பட்டா சுட்டுட்டு இருக்கும், நாங்க கையை தூக்கி எடுத்துருவோம் இல்லையா? ஏண்டா இங்கால ஃபுல்லா பல்கா கடத்தப்படுது, சரியா? இப்ப நீங்க சுடுதண்ணிய பிடிச்சாலும் பல்கா அங்க நீங்க ஹீட் வரும், சரியா? ஆனா இங்க ஹீட் வார மெத்தட் வேறு, இங்க ஹீட் வார மெத்தட் வேறு, சரியா? ரெண்டுமே ரெண்டு விதமான ஹீட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ். சரி, இங்க என்ன நடக்குதுன்னா மேஸாக ஃபுல்லா ஹீட் கடத்தப்படுது. ஆனா இங்க இந்த ஃப்ளூயிட எடுத்தோம்னு சொன்னா இங்க அந்த இருக்கக்கூடிய ஊடகத்துக்கூடாக இங்க வந்து ஹீட்டை கடத்துறதுக்கு அங்க இருக்கக்கூடிய லிக்விட் பயன்படுத்தப்பட்டுட்டு அங்க இருந்த லிக்விட் கூடாகத்தான் கடத்துற, மேபி ஒரு கேஸ் கூடாகத்தான் கடத்தப்படுது. அப்ப இங்க மேஸாக ஹீட் கடத்தப்படல,
ஹீட் எப்படி கடத்தப்படுது? அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அதனூடாகத்தான் கடத்தப்பட்டது. சரியா? ஆனா கேள்வியில என்ன சொல்லிருக்கு? கேள்வியில சொல்லிருக்குது mass heat transfer occurs during convection. கன்விக்ஷன் என்றா தண்ணி கொதிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க mass heat transfer நடக்காது. மாறாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸுக்கு ஊடாகத்தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. விளங்குச்சா? மேசா பல்கா அங்க இந்த மாதிரி அப்படி ஹீட் போகல. இங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் கூட மேபி அது ஒரு லிக்விட், மேபி அது ஒரு கேஸ், அது கூடாக அதை பயன்படுத்தித்தான் ஹீட் போனது. சரியா? அப்ப உண்மையில மேஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் எதுல நடக்கும்? ரேடியேஷன்ல, கொஞ்சம் நான் வந்து கன்வெக்ஷன்லயா, கேட்கணும். கண்டக்ஷன்லயா? convection, கன்விக்ஷன்ல எது கூட ஹீட் போகும்? கன்விக்ஷன்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு கூடாகத்தான் போகும். உங்களுக்கு விளங்குதா? மேஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் சொல்றது பல்கா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. சரியா? அதை ஒன்றையும் பயன்படுத்தாம அவங்க மெயினா அந்த பல்கோட ஹீட் போகுது. டீச்சர், செல்ல மாஸ்ன்னு சொல்றது திணிவுக்கு தானே சொல்ற? ஓ அப்ப திண்மத்துக்குள்ளால வந்துட்டு அதிர்வு மூலம் தானே போகும். அப்ப துணிக்கைகள் அங்க கடத்தப்படல தானே. திரவத்துக்குள்ள போகதான் துணிக்கைகள் கடத்தப்படும். துணிக்கைக்கு திணிவு இருக்குத்தானே. ஓ துணிக்கைக்கு அப்ப திணிவு இருக்கு. சரி, எங்க திணிவை மீன் பண்ணல, இங்க பாருங்க. ஓகே, இதுல செல்லிக்கிறத பாருங்க. ஒரு இமேஜையும் பார்ப்போமே, கிளியராகவே இருக்குமே. பாருங்க, ஹீட் mass transfer சொன்னா describe the simultaneous movement of both thermal energy and matter mass within a system often driven by temperature and concentration gradient respectively. சரியா? ஓகே, இந்த இதுக்குரிய நான் again செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா? நீங்க கேட்கறது சரி, துணிக்கை கூடாக கடத்தப்பட்டது. நான் இது நாளைக்குள்ள உங்களுக்கு இது சரியான விளக்கத்தை தாரேன். சரியா? இதுல நான் எடுத்த அந்த விளக்கத்தின் படி இருந்தது ஃபால்ஸ், பேப்பர்ல கொடுத்திருக்கிறது ஃபால்ஸ் தான். சரியா? இதுக்குரிய விளக்கத்தை நான் இன்னொருக்கா செக் பண்ணிட்டு இந்த 3வது பாயிண்ட்டுக்குரியதை சொல்றேன். சரியா? சியுக்குரியது. சரியா? சியுக்குரிய இந்த விளக்கத்தை நான் again செக் பண்ணிட்டே சொல்றேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரியா? அதுக்கு டவுட், உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருந்தா தனியா வாட்ஸ்அப்ல எனக்கு chat பண்ணி வைங்க உங்களோட கருத்து. சரியா? நாளைக்கு கிளாஸ்ல இன்ஷால்லா அதை கட்டாயம் கிளியர் பண்ணுவோமே. சரி, ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஷோ ப்ரௌனியன் மோஷன் டியூரிங் கன்விக்ஷன். சரியா? ஓகே, ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னா படிச்சிருக்கா? மேபி படிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இது ஞாபகமா? படிச்சிருக்கா? ஓ, ஒரு random movement சொல்றது. ரேண்டம் மூமெண்ட் இருந்தா நாங்க அதை என்னன்னு சொல்றோம்?
பிரௌனின் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகே, இந்த கன்விக்ஷன் அப்படி அதுல வந்து கன்விக்ஷன் என்ன இது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். சரியா? இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டமான மூமெண்ட் இருக்குமா, இல்லாட்டி ஏதாவது ஒன்றோட உந்துதலோட இருக்கக்கூடிய மூமெண்ட் இருக்குமா? ரெண்டமான movement. ரெண்டமான மூமெண்ட். ஓகே, எத்தனை பேர் ரெண்டமான மூமெண்ட் சொல்றீங்க? மத்தவங்களோட ஐடியா என்ன? Random movement அறிவு. என்ன? Random movement. ரேண்டம் மூமெண்ட். ஓகே, அப்ப டிஸ்பர்ஷன் மாதிரியான ஒரு பரவல் மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல எப்படியான மூமெண்ட் இருக்கும்? ஒரு ஹை லெவல்ல இருந்து லோக்கு ஆயிருக்கு. என்னமா கொஞ்சம் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு கூடுன இடத்துல இருந்து குறையிற இடத்துக்கு ஒரு பரவல் நடக்கும். நேரத்துல குறைஞ்ச இடத்துக்கு எப்படி போகும்? சும்மா அதுக்கு நினைச்ச மாதிரி போகும் இல்லையா? டிஸ்பர்ஷன் மாதிரியான டைம்ல கட்டாயம் அங்க என்ன இருக்கும்? பிரௌனின் மோஷன் இருக்கும். சரியா? இங்க பிரௌனின் மோஷன் எப்படி செல்றேன்? இங்க ஒரு ஹீட் ஒரு உந்துதல் அதால ஒன்று கூடப்படலையா? ஆ? இங்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆர்டர்ட் ஒரு ஆர்டர்ட் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட் ஒன்று வரும். இந்த ஹீட்டால ஒரு உந்துதல் ஒன்று கொடுக்கப்படும். சரியா? இது வந்து என்ன, இது தனக்கு நினைச்ச மாதிரி ரெண்டமாக அப்படின்ட்டு மீன் பண்ண இயலாம். என்ன சொன்னா பிரௌனின் மோஷனா ரெண்டம், இங்க ரெண்டம் சொல்லலாம். ஹீட் அண்ட் ஒரு உந்துதல்ல இருந்து ஒரு ஆர்டர் டிரெக்ஷனல் மூமெண்ட் ஒன்று கொடுக்கப்படுது. சரியா? அதால இத வந்து எங்களுக்கு பிரௌனியன் மோஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். முதலாவதா இந்த டி ஸ்டெம்முக்கு நீங்க ஆன்சர் பண்றேன்னு சொன்னா பிரௌனியன் மோஷன் அப்படின்னா என்னன்னு விளங்க எடுக்கணும். சரியா? இங்க பாருங்க, அதுக்குரிய பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்கே தந்திருக்கேன். பிரௌனியன் மோஷன் இஸ் தி ரேண்டம் erratic movement of tiny particles suspended in a fluid. It may be liquid or gas, resulting from collisions with the first fast moving molecules of the fluid. சரியா? அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இத வந்து ரேண்டம் மூமெண்ட் அப்படின்னு சொல்ல இயலா. சரியா? சரியா? அதுல என்னமாலும் டவுட் இருக்கா? அதுல என்னமாலும் இஷ்யூ இருக்கா? அந்த ஸ்டெம் ஃபால்ஸ் என்றதுல இல்ல தானே? அது கிளியரே? பேசுங்க. டிஸ்கஷன் பண்றோம். சரியா? தூங்குறீங்களே யாரும்? தேறிண்டா தான் தூங்குவீங்க. இது ஓகே தானே? இதுக்குரிய இது ஃபால்ஸ் என்றது. ஓ மிஸ் கிளியர். ஓகே, சரியா? அடுத்தது 5வது பாருங்க. Heat transfer may occur by radiation. இதுல என்னமான டவுட் இருக்கா? அதுக்கு என்ன வரும் ஆன்சர்? ட்ரூ or ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தட் தான் எது? ரேடியேஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே, இன்னொரு கொஸ்டினை பார்ப்போமா? ஓகே, அடுத்ததையும் பார்க்கலாம். சரியா? என்ன மாதிரி கண்டினியூ பண்ணுவோமா இல்லைக்கு நாளைக்கு பேலன்ஸ் வைப்போமா? என்ன நீங்க தான் சொல்லணும் உங்களோட ஐடியா என்ன எல்லாத்தையும். பேசலாட்டி சட்ல கூட போடலாம். 5 வரைக்கும் பார்த்து முடிப்போம். பார்த்துட்டு முடிப்போம் என்ன? ஓகே, சரியா? இது 5வது கேள்வியை ரீட் பண்ணுங்க ஒருத்தர். ரீட் பண்ணுங்க.
இதுண்டா ஈஸி. நீங்க படிச்ச விஷயம் தான், சிம்பிளா முடிச்சிடலாம். இது True or ஃபுல்லா false? உங்களோட ஸ்லைட்ல இருக்கிறது தானே. ரீட் பண்ணுங்க கொஞ்சம். True or false regarding temperature for storage of pharmaceuticals? A cool place is where the pharmaceutical products are. கேக்குது இல்லம்மா, கொஞ்சம் சத்தமா. A cool place is where the pharmaceutical products are stored between 8 degrees Celsius and 15. A warm place is where the pharmaceutical products are stored between 30 degrees Celsius and 50 degrees Celsius. Excessive heat is where temperature is above 50 degrees Celsius. Heat sensitive pharmaceutical products which must not be frozen are stored between 2 degrees Celsius and 8 degrees Celsius. Room temperature are the temperatures between 15 degrees Celsius to 25 degrees Celsius or up to 30 degrees Celsius. ஓகே, சரியா? இதுண்டா வெரி சிம்பிள். நான் செஞ்சேன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஸ்லைட்ல போட்டிருக்கு. இதை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா மேபி உங்களுக்கு 5க்கு 5மே சரி எடுக்கலாம். நல்லா படிச்சிருந்தா ஞாபகம் இருந்தா, இல்லைன்னா ஓகே தான், நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பிரச்சனையே இல்லை. சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் டெம்பரேச்சர்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் பார்மசியூட்டிகல்ஸ். முதலாவது கூல் பிளேஸ். சரி, நான் ஒரு லிஸ்ட் ஒன்று தந்தேன். தார நேரமே ரிப்பீட்டா திரும்ப திரும்ப சொன்ன இந்த விஷயம் முக்கியம், நல்லா ஞாபகம் வைங்க, பாடமாக்கி சரி வச்சுக்கோங்க. ஞாபகமா? சரியா? அதுல என்னடா, a cool place is where the pharmaceutical products are stored between 8 to 15 degrees Celsius. சரியா? ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்? ட்ரூ or false? இது சும்மா இந்த பாடமாக்கி வச்சதை பார்த்து சொல்ற மாதிரி தான். இதுல நான் பெரியசா யோசிக்கிறது இல்லை, மறந்துருந்தா நீங்க ஞாபகம் மூட்டலாம். இது கூல் பிளேஸுக்கான டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன கொடுத்திருந்தோம்? என்ன ரேஞ்ச் கொடுத்திருந்தோம்? எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஐயோ, சும்மாவாலும் சொல்லுங்க, ட்ரூ ஓ ஃபால்ஸ். அப்ப இந்தியாவில மன திருப்தி வருமே. 2 to 8 2 இல்ல to 4 to 8 4 to 8 4 to 8 ஒன்றும் இருக்கல்லன்னு ஞாபகத்தின் படி. ஓகே, பாப்போம். சரியா? பாருங்க, கூல் பிளேஸ், கூல் ஏரியா அப்படின்டா இது எது? இந்த இருக்காங்க, கோல்ட் ஏரியா, கூல் பிளேஸ், கூல் ஏரியா அப்படின்டா எதுல இருந்தது வரும்? 8 to 15. அப்ப இந்த ஸ்டெம் வந்து ட்ரூ. சரியா? இது வந்து ட்ரூ. இந்த எம்சிக்கு ஃபுல்லாவே அந்த மாதிரி ஈஸியா தான் போகும். A warm place is where the pharmaceutical products are stored between 30 to 50 degrees Celsius. என்ன மாதிரி? True or false? false False. பாப்போமே. Warm temperature எப்படி வருது? Warm temperature எப்படி வருது? 30 to 40 30 to 40. இங்க எத்தனை செல்றாங்க? 30 to 50. So that false. நான் இது உங்களுக்கு செல்ற நேரம் சொன்னேன், நம்பரோட சரியான அளவோட தெரியணும் சொன்னேன். சரியா? விளங்குதா அது எவ்வளவு தேவைண்டு? சரியா? அப்போ அது வந்து false. அடுத்தது பாருங்க, excessive heat is where temperature is above 50 degrees Celsius. True or false? அதுக்கு என்ன ஆன்சர்? சும்மா சரி சொல்லுங்க, இல்லையா? true True. Excessive heat above 50. Excessive heat above 40. சரியா? above 50 இல்ல, above
40. அப்ப அதுவும் வந்து false. சரியா? எக்ஸசிவ் ஹீட்ன்றது ஏன் முக்கியம் சொன்னா பொதுவா நார்மலா எந்த ஒரு மெடிசின்ஸும் எக்ஸசிவ் ஹீட்ல வைக்கல வச்சா டிகிரேட் ஆகும், சிதைஞ்சடிஞ்சிடும். அதனாலதான் நாங்க மெயினா இதுல பத்தி எல்லாம் தெரிஞ்சு வைக்கணும். இப்ப இது false above 40 தான் வரணும். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical product which must not be frozen or stored between 2 to 8 degrees Celsius. அது என்ன பாயிண்ட்? அது ட்ரூ or false? True. ட்ரூ. ஓகே, மத்தவங்க? டி வந்து ட்ரூ தான். சரியா? பாருங்க, அது என்ன ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical ப்ராடக்ட்னு சொல்றேன். ஹீட் சென்சிட்டிவ் ஏன்னு சொல்றோம்? ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical products அப்படின்னா என்ன? ம்? ஹீட் குறைஞ்சாலோ கூடினாலோ அதுல ஃபோம் மாறக்கூடியதுகள். அப்படின்னா அதுக்கு ஹீட்டுக்கு நல்லா உணர்ச்சி இருக்கக்கூடியது. என்ன சென்சிட்டிவ் பீப்புள்ஸ் நாங்க குயிக்கா எமோஷனல் அந்த மாதிரிதான் சிலது குயிக்கா ஹீட்டால எஃபெக்ட் ஆகலாம். அந்த பர்டிகுலர் ஹீட்ல தான் அது இருக்கணும்டா அதை தாண்டிட்டா அது குயிக்கா எஃபெக்ட் ஆகலாம். அந்த மாதிரியானது தான் நாங்க சொல்றது ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical ப்ராடக்ட். சரியா? இப்ப நாங்க சொல்ல சென்சிட்டிவா குயிக்கா என்ன சென்னாலும் மனசு செஞ்சிடும் அப்படின்னு அந்த மாதிரிதான் ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical ப்ராடக்ட் அப்படின்னா குயிக்கா அந்த ஒரு பர்டிகுலர் ஹீட்டை தாண்டிட்டா அந்த ஹீட்ல தான் இருக்கணும். அது மாதிரியானது வந்து நான் சொல்றது ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical ப்ராடக்ட். இங்க சொல்ற என்னன்னா அப்படியான ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical ப்ராடக்ட் which must not be frozen or stored between 2 to 8 degrees Celsius. பொதுவா நாங்க ஹீட் சென்சிட்டிவ் pharmaceutical ப்ராடக்ட்னு சொல்றது 2 to 8 degrees Celsiusல இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கக்கூடியது. இந்த ஆட்களை கொண்டு போயிட்டு நாங்க ஃப்ரீஸ் பண்ணினோம்டா, டீப் ஃப்ரீசர் ஃப்ரோசன் பண்றது. சரியா? நான் ஃப்ரிட்ஜ்ல போடுறது. இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன நடக்கும்? அது வந்து எஃபெக்ட் ஆயிரும். சரியா? அதுட்டு டிட்டோரியேஷன் நடக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்ட் ஆகும். அப்ப இந்த பாயிண்ட் சரிதானே? ப்ராடக்ட் which must not be frozen. ஹீட் சென்சிட்டிவ் ஆன ஆட்கள் வந்து ஃப்ரோசன் பண்ணக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. டீப் ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணு, அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதான் நாங்க சொல்ற விஷயம். சரியா? ஓகே, அடுத்தது room temperature are the temperatures between 15 to 25 or up to 30. True or false? False. 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 Room temperature எத்தனை வருது? ரூம் டெம்பரேச்சர் இதுல கொடுக்கிற அளவுப்படி 15 to 25. எங்களோட கண்ட்ரிக்கு மேபி டிஃப்ரெண்ட் ஆகல. இதான் ரூம் டெம்பரேச்சர். சரியா? இதை கட்டா ஞாபகம் வைங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். பொதுவா டீப் ஃப்ரீசர்டா -15 to 0. ஆகவே நல்லா கூல் கண்டிஷனை தான் நான் சொல்றேன் டீப் ஃப்ரீசர். ஃப்ரீசர் சொன்னா நார்மலா இருக்கக்கூடிய இந்த எங்கட ஃப்ரீசர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரிட்ஜ்ல மேலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர்ஸ் -40 இருக்கும். இன் ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டிஷன், நார்மலா ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டிஷன் வந்து 2 to 8 இருக்க வேண்டியது. சரி, இவங்க ஹீட் சென்சிட்டிவ். இப்ப எப்போ இன்ஜெக்ஷனை கொண்டு போய் நீங்க ஃப்ரீசர்ல போட்டா அவ்வளவுதான். அந்த எப்போ அதை கொண்டு போய் நீங்க டீப் ஃப்ரீசர் இல்லைன்னா இன்சுலின் கொண்டு போய் டீப் ஃப்ரீசர்ல போட்டா அவ்வளவுதான், அது முடிஞ்சு போயிட்டு. அதான் அவங்க ஹீட் சென்சிட்டிவ் ஆன ஆளுக்கு. அவங்கள கொண்டு போய் நான் ஃப்ரீஸ் பண்ண கூடாது, அது என்ன தேவையில்லாத வேலை. கட்டாம இந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல 2 to 8 degrees Celsius. கோல்ட் ஏரியான்ஸ்னா பாருங்க 8 to 15, இதுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும். 8 to 15 ரூம் டெம்பரேச்சர்னா 15 to 25. கண்ட்ரோல் டெம்பரேச்சர்னா 15 to 30. வார்ம் டெம்பரேச்சர்னா 30 to 40. எக்ஸசிவ் ஹீட் 40. ட்ரை பிளேஸ்னா 40% of average of என்ன RH. சரியா? ஓகே, நாங்க இந்த கம்ப்ளீட் பண்ணது 5 MCQ தான். பயப்பட வேணாம், செய்யலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட நான் சொல்றேன், நாளைக்கும் நான் இதான் செய்ய வேண்டி வரும். நான் 10 மினிட் வைஸ் ரெடியாக
ஓகே, பரவாயில்ல, நாங்க இதே செய்வோம். இப்போ எங்களோட டார்கெட் டைம் இருக்கு, எங்களுக்கு தாராளமா கிளாஸஸ் இருக்கு. 6 months to ஒரு மாசத்துக்கு வந்து 8 கிளாஸ் வருது. 8,000 எத்தனை வருது? 48-50 கிளாஸ் கிட்ட கவுண்ட் வருது. இதை தாண்டி சில மந்த்ஸ்ல வீக்கெண்ட்ஸ் 5 வருது. அந்த டைம்லயும் அப்படிங்களுக்கு கவுண்ட் கூடியா வருது. ஸோ நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. தாராளமா இந்த ஸ்பீட்ல கொண்டு போய் நாங்க சொல்ற டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண இயலும். சரியா? எப்ப ஓகே. மிஸ் கிளாஸ் இருக்கு வீக்ல என்ன என்னம்மா? வீக்ல எப்ப கிளாஸ் நடக்கும்? வீக்ல வந்து நாங்க வீக்கெண்ட்ஸ் தான், சாட்டர்டே சண்டே. எந்த கிளாஸஸ் மேபி 7 நான் போடுவேன். இஷ்யூ இல்லை தானே? நைட் ஹவர்ஸ் ஆ எல்லாம் ஆ ஆ. இது 7 to ஓகே. 9 அந்த நான் கூடியா செய்வோம் இருக்கேன். இன்னைக்கு நான் 8 போட்டிருக்கேன். சரியா? சரி சரி சரி. ரெக்கார்டிங்ஸ் கட்டாயம் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். சரி குரூப்ல சரி ஷேர் சரி. பண்ணுங்க. என்னமாலும் இஷ்யூஸ் இருந்தா பேசலாம், பேசுங்க. உங்கள்ட்ட என்ன சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. இப்ப டவுட் ஒன்று கேட்டிருக்கு, அதை கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் நான் நாளை கிளியர் பண்ணி தாராளமா கேட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, சரி அப்ப மிஸ். கிளாஸ் முடிப்புமா? சரி. ஓகே, முடிப்புமே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் குரூப்லயே ஷேர் பண்ணேன். ஓகே, முடிப்பு.